நெக்ஸ்ட் நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 101 101வது கேள்வி. பின்வரும் தொல்பொருள் தளங்களை அவற்றின் முக்கியத்துவத்துடன் பொருத்தவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோவிங் ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் வித் தயர் சிக்னிஃபிகன்ஸ். ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த தொல்பொருள் தளங்கள் மற்றும் இன்னொரு சைடு அதோட முக்கியத்துவங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சைட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரியல் சைட், அதாவது புதைக்குழிகள் இருக்கக்கூடியது. மனிதர்களை வந்து புதைத்ததற்கான ஆதாரங்கள், புதைத்ததுன்னா அந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்களை புதைத்ததுக்கான ஆதாரங்கள் இருக்கக்கூடிய ஒரு சைட்டு. அதே சமயம் வந்து இங்க வந்து அதிகமான இரும்புகள் வந்து கிடைக்குது, அயன் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் யாரு ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் பண்றாருன்னா எ பர்சன் கால்ட் அஸ் ஆண்ட்ரூ ஜேகர். ஆண்ட்ரூ ஜேகர் ஆண்ட்ரூ ஜேகர். ஸோ அந்த ஆண்ட்ரூ ஜேகர் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்றாரு. ஃபைண்ட் அவுட் பண்றது மட்டும் இல்லை, இதெல்லாம் கண்டுபிடிச்சு அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் இப்ப இருக்கக்கூடிய ஜெர்மனி மியூசியம்ல வந்து வச்சிருக்காரு. ஓகேங்களா? ஸோ அப்ப ஆதிச்சநல்லூர் அப்படின்றது ஒரு இரும்பு கால புதைக்குழிகள் சார்ந்தது, அயன் ஏஜ் பரியல் சார்ந்தது தான் இந்த ஆதிச்சநல்லூர். அப்ப ஏக்கு 1. இப்ப ஏக்கு 1 நம்ம மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏக்கு 1 இருக்குது, இது ஒண்ணு மட்டும் தான், ஆப்ஷன் ஏ மட்டும் தான். சரிங்களா? அப்ப டைரக்டா யூ கேன் arrive at the answer. ஸோ ஆன்சர் அப்ப பிக்கு என்னவா இருக்கும், 2ஆ இருக்கும். கீழடி சங்ககால நகரமயமாக்கல். ஸோ கீழடியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும், இது வந்து சிவகங்கை அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கீழடியை வந்து எக்ஸ்கவேட் பண்ண பர்சன் யாருன்னா அமர்நாத் ராமகிருஷ்ணன். அமர்நாத் ராமகிருஷ்ணன் இவர் தான் ஃபர்ஸ்ட் கீழடியை வந்து எக்ஸ்கவேட் பண்ணாரு. ஸோ கீழடியை பொறுத்தவரை சிவகங்கையில் இருக்கக்கூடியது. கீழடி வந்து எப்படி வந்து வடக்கு இந்தியாவில், நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 600 பிஃபோர் காமன் ஏரா, பொது ஆண்டுக்கு முன் 600களில் வந்து வடக்கு இந்தியாவில் என்ன உருவாயிருக்கும் அப்படின்னா நகரங்கள், இந்தியாவோட 2வது அர்பனைசேஷன், செகண்ட் அர்பனைசேஷன் வந்து உருவாயிருக்கும். அதே காலகட்டங்கள்ல சவுத் இந்தியால, முக்கியமா தமிழ்நாட்டிலையும் நகரங்கள் இருந்தது அப்படின்றதுக்கான ஒரே சான்று, முக்கியமான சான்று எதுனா இந்த கீழடி தான். அந்த சான்றையும் தாண்டி என்ன அப்படின்னா, என்னதான் நார்த் இந்தியாவில் 600 பிசியில நகரங்கள் இருந்தாலும் அவங்க கிட்ட எழுத்துக்கள் கிடையாது. ஆனா நம்ம கிட்ட 600 பிசியில, அதாவது பொது ஆண்டுக்கு முன் 600கள்ல நம்ம கிட்ட ஒரு மிகப்பெரிய நகர நாகரிகமும் இருந்தது, அதுக்கு எழுத்தும் எழுத்து வடிவங்களும் இருந்தது அப்படின்றதுக்கு கீழடி ஒரு முக்கியமான சான்று. அதனால பி, கீழடிக்கு சங்க கால நகரமயமாக்கல், பிக்கு 2. சியை பொறுத்த வரைக்கும் கொடுமணல் அப்படின்றதுக்கு பெருங்கற்காலம், மெகாலித்திக் கல்ச்சர். கொடுமணலோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஈரோட்ல இருக்கு. இப்ப இருக்குல்லையா அந்த நொய்யல் ரிவர், அந்த நொய்யல் ரிவரோட நதிக்கரையில தான் அமைஞ்சிருக்கு. இந்த கொடுமணல் பொறுத்த வரைக்கும் சங்கம் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு லிட்ரேச்சர், 10 அப்படின்னு ஒரு லிட்ரேச்சர். அந்த 10 அப்படின்ற லிட்ரேச்சர்ல கொடுமணம் அப்படின்ற ஒரு இடம் மென்ஷன் ஆயிருக்கு, கொடுமணம். ஸோ இந்த கொடுமணம் அப்படின்ற ஒரு இடம் எது சார்ந்ததா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இந்த கொடுமணலா தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வரலாற்று அறிஞர்கள் வந்து சொல்றாங்க. கொடுமணல் வந்து ஒரு மெகாலித்திக் கல்ச்சர், அதாவது ஒரு பெருங்கற்காலமா இருந்தாலும் கூட அது முக்கியமான ஒரு வர்த்தக நகரமாகவும் இருந்தது. கொடுமணல்ல ஈவன் வந்து ரோமானியர்களோட நாணயங்கள்லாம் கிடைச்சிருக்கு, ரோமன் காயின்ஸ், ரோமானியர்களோட நாணயங்களும் கிடைச்சிருக்கு. ஸோ இது தாண்டி இருக்கக்கூடிய, நார்மலா இது மெகாலித்திக் கல்ச்சர் அப்படின்ற கான்செப்டை தாண்டி இருக்கக்கூடிய சிறப்பம்சங்கள் இதுக்கு. அடுத்து அரிக்கமேடு. அரிக்கமேடை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில இருக்கு. பாண்டிச்சேரினால என்ன, ஒரு துறைமுக நகரம் இல்லையா, துறைமுகம், போர்ட், அந்த வார்த்தையை வச்சு எந்த இடத்துல இருக்குன்னே நம்ம போட்டுடலாம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு வர்த்தக நகரம், துறைமுகம் சார்ந்த வர்த்தக நகரம். அதிகமா வந்து ரோமானியர்கள் கூட வர்த்தகம் வச்சிருந்ததுக்கான நம்மளுக்கு சான்றுகள் நிறைய கிடைக்குது. அப்ப டி அரிக்கமேடுக்கு ஆன்சர் வந்து 3, ட்ரேட் போர்ட் வித் ரோமன் லிங்க்ஸ், ரோமானியர்களுடன் வர்த்தக தொடர்புடைய துறைமுகம். அவ்வளவுதான். ஸோ இதுல வந்து ஆதிச்சநல்லூர் அப்படின்றது இரும்பு கால புதைக்குழிகள், கீழடி அப்படின்றது சங்க கால நகரமயமாக்கல், கொடுமணல் அப்படின்றது பெருங்கற்காலம், அரிக்கமேடு அப்படின்றது ரோமானியர்களுடன் வர்த்தக தொடர்புடைய துறைமுகம். ஆன்சர் வந்து ஏ 1, 2, 4, 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 102 102. ஃபைண்ட் தி இன்கரெக்ட். எக்ஸாம்ல இந்த இன்கரெக்ட் கரெக்ட் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. மேக்சிமம் என்ன பண்றீங்கன்னா, இன்கரெக்ட்னு கேட்டிருந்தாங்கன்னா யோசிக்காதீங்க, அதை ரவுண்ட் பண்ணிருங்க. ரவுண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. எக்ஸாம்ல கொஸ்டின் பேப்பர்ல எழுதுறதுக்கு ஏதாவது சொல்லுவாங்க, இதெல்லாம் யோசிக்காதீங்க. நம்ம அதெல்லாம் வந்து யோசிக்கிறதுக்கான டைம் இல்லை.
ஸோ இன்கரெக்ட்னு கொடுத்துருந்தாங்கன்னா பெருசா ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. அப்பதான் வந்து இன்கரெக்ட் கரெக்டா தப்பு பண்ணிட்டு வர மாட்டீங்க. இன்கரெக்ட்னு கொடுத்துருந்தா பெருசா ரவுண்ட் போட்டுட்டு அந்த கொஸ்டினை வந்து ரீட் பண்ணுங்க. இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? பாரதியார் ரோட் அச்சமில்லை அச்சமில்லை ஃபார் நேஷனலிசம். இது பேசிக்கானது நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த வந்து நம்ம கிட்ட இந்த தேசிய உணர்வை வந்து பெருக்கிறதுக்காக, அதாவது உண்டு பண்றதுக்காக அதை வந்து அச்சமில்லை அச்சமில்லை அப்படின்ற பாட்டு வந்து பாரதியார் எழுதினாரு. இது நமக்கு தெரியும், சரியானது தான். ஏ வந்து சரிதான். பெரியார் அப்போஸ் ஹிந்தி இம்போசிஷன் இன் 1937. கண்டிப்பா. ஸோ 1937 மற்றும் 1965 இந்த 2 ஆண்டுகள்ல வந்து ஹிந்தி அஜிடேஷன் அப்படின்றது, அதாவது இந்திக்கு எதிர்ப்பா போராட்டம், இந்தி திணிப்புக்கு எதிராக வந்து போராட்டம் அப்படின்றது தமிழ்நாட்டுல நடந்தது. ஒண்ணு வந்து ராஜாஜி அவர்களோட பிரீமியரா இருந்தப்ப, அதாவது அப்ப இருந்த சிஎம்ஆ இருந்தப்ப. அதுக்கப்புறம் 1965ல பக்தவச்சலம் அவர்கள் சிஎம்ஆ இருந்தப்ப. இந்த 2 முறையில தான் வந்து ஹிந்தி ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் அப்படின்றது, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது நடந்தது. இதுல 1937ல நடந்தப்ப அதுல ஒரு பிரதானமான பர்சன் யாரு அப்படின்னா பெரியார். 65 பட் இதுல வந்து முக்கியமான பிரதானமான பர்சன் வந்து பெரியார். சரிங்களா? அப்ப பி வந்து கரெக்ட் தான். ஈவன் இந்த 1937 போராட்டங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இடையில வந்து பெரியாரை வந்து ஜெயில போடுவாங்க. ஜெயில போட்டு அவர் ஜெயில இருக்கும்போதே அவருக்கு வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட தலைமை பொறுப்பு கொடுக்கறதுக்காக பேசி முடிவு பண்ணுவாங்க. அப்போ வந்து ஏபிடி பன்னீர்செல்வம் அப்படின்ற ஒரு பர்சன் தான் இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டியோட தலைவரா இருப்பாரு. அவருக்கு அடுத்து அவர் என்ன பண்ணுவாருன்னா தன்னோட தலைமை பதவியை வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டியோட தலைமை பதவியை பெரியாருக்கு வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து இந்த தடவை இல்லாம அதுக்கு முந்தின தடவை குரூப் ஒன் கொஸ்டின். ஸோ இதெல்லாம் அந்த 1937, 38, 39ல பெரியார் அவர்களோட வாழ்க்கையில நடந்த விஷயங்கள் இதெல்லாம். அடுத்து சி, போஸ் ஃபார்ம்டு அசாத் ஹிந்த் ஃபௌஜ் வித் ஜாப்பனீஸ் ஹெல்ப். ஆக்சுவலா நேதாஜி வந்து ஐஎன்ஏவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பேஸ சுதந்திர போராட்டத்துல வந்து கொடுத்தாரு. அது வந்து சரிதான். ஆனா ஐஎன்ஏ, இந்த அசாத் ஹிந்த் ஃபௌஜ்ன்றது ஒண்ணு இல்லை, இந்தியன் நேஷனல் ஆர்மி. இந்த அசாத் ஹிந்த் ஃபௌஜ் அப்படின்றத நிறுவியவர் வந்து இவர் கிடையாது. அது வந்து மோகன் சிங். மோகன் சிங் தான் என்ன பண்றாருன்னா இதை நிறுவுறாரு. ஸோ நிறுவனதுக்கு அப்புறம் பிற்காலங்கள்ல போஸ் என்ன பண்றாருன்னா அதை அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கிட்டு அவர் உருவாக்கிய இந்த அசாத் ஹிந்த் ஃபௌஜை தன்னோட கண்ட்ரோல்ல வாங்கிக்கிட்டு அதன் மூலமா ஜப்பானீஸோட உதவியோட ஒரு போர் தொடுக்கிறாரு பிரிட்டன் மேல. சரிங்களா? ஸோ அப்ப சி வந்து கண்டிப்பா தப்பு. போஸ் வந்து உருவாக்கல, அசாத் ஹிந்த் ஃபௌஜை போஸ் வந்து உருவாக்கல. தாகூர் ஃபவுண்டட் சாந்தி நிகேதன் இன் 1901. அதாவது தாகூர் 1901 சாந்தி நிகேத்தை நிறுவினார். கண்டிப்பா சாந்தி நிகேதன் வந்து வெரி ரீசென்ட்லி ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டிருக்கு. யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட், யுனெஸ்கோவோட உலக பாரம்பரிய சின்னமா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த சாந்தி நிகேதன் அப்படின்றது. ஸோ அந்த வகையில் இந்த சாந்தி நிகேதனை உருவாக்குனவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் 1901ல உருவாக்குனாரு. டியும் கரெக்ட் தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா தவறான கூற்று அப்படின்னு பார்த்தோன்னா போஸ் ஜப்பானிய உதவியுடன் அசாத் ஹிந்த் ஃபௌஜை உருவாக்கினார். இது வந்து தவறு. பெரியார் 1930 இந்தி திணிப்பை எதிர்த்தார். சரி. தாகூர் 1901 சாந்தி நிகேதனை நிறுவினார். சரி. பாரதியார் தேசிய உணர்விற்காக அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலை எழுதினார். அதுவும் சரி. சரிங்களா? ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் இஸ் சி. 102க்கு ஆன்சர் சி. நெக்ஸ்ட் 103. அக்கார்டிங் டு திருக்குறள், விச் வெல்த் கிவ்ஸ் விர்ச்சு அண்ட் பிளீஷர். திருக்குறளின்படி எந்த செல்வம் அறத்தையும் இன்பத்தையும் தருகிறது? அறமும் ஈனும் இன்பமும் ஈனும் எது அப்படின்னா, எதெல்லாம் அறத்தின் வழியாக கிடைக்கக்கூடிய செல்வமோ அது அறமும் கொடுக்கும், இன்பமும் கொடுக்கும். ஸோ வெல்த் அக்யூர்ட் த்ரூ மோரல் மீன்ஸ். அவ்வளவுதான், பேசிக்கானது தான். ஸோ 103க்கான ஆன்சர் வந்து ஏ. வெல்த் அக்யூர்ட் த்ரூ மோரல் மீன்ஸ். அறத்தின் வழியாக கிடைத்த செல்வம் அறமும் ஈனும் இன்பமும் ஈனும். அடுத்து 104வது கேள்வி. த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் திருக்குறள் அஸ் செக்குலர் லிட்ரேச்சர் லைஸ் இன் இட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளின் மதச்சார்பற்ற இலக்கியமாக கருதப்படுவதற்கான முக்கியத்துவம் எதில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு திருக்குறளை வந்து ஒரு செக்குலர் லிட்ரேச்சரா கொடுக்கணும்னா என்ன பண்ணும்? அது எல்லா விதமான மதத்துக்கும் காமனா இருக்கணும். அப்பதான் செக்குலர்னு சொல்ல முடியும். அல்லது எந்த விதமான மதச்சாயமும் இல்லாததா இருக்கும். அதான் வந்து அப்பதான் அது வந்து அது செக்குலர்னு சொல்ல முடியும். அந்த வகையில
மதச்சார்பற்ற உலகளாவிய நெறிமுறைகளை கொண்டதால் அப்படின்னு சொன்னா சரி, கண்டிப்பா. யூனிவர்சல் எத்திக்கல் பிரின்சிபல் வித்தவுட் ரிலீஜியஸ் பயஸ். ஸோ பி தான் ஆன்சர். ஸோ இதெல்லாம் வந்து மோர் ஆஃபன் சினானிம்ஸ் மாதிரி, அதாவது அறிஞர் பொருள் மாதிரி பார்த்தீங்கனாலே அந்த படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த வார்த்தைகளை பார்த்தே நீங்க வந்து பதில் எழுதிடலாம். இதுக்கு நீங்க தனியா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ மதச்சார்பற்ற இலக்கியம் சொல்லணும். அப்ப மதம் சார்ந்து இருக்கக்கூடாது, மதச்சார்பற்ற ஒரு உலக நெறிமுறைகளை கொண்டதா இருக்கணும். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஸோ 104வது கேள்விக்கு பி ஆன்சர். 105வது கேள்வி, திருக்குறள்ஸ் பிலாசபிக்கல் வியூ ஆன் ஃபேட் இஸ். அதாவது திருக்குறளில் விதி பற்றிய தத்துவ கருத்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளில் விதி பற்றிய தத்துவ கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்லி ஒரு திருக்குறள் இருக்கும். ஸோ ஈவன் கடவுளாலே முடியலனாலும் உங்களோட விடாமுயற்சி இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா வந்து அதுக்கான ஒரு பலனை தரும் அப்படின்றதுதான் மீனிங். ஸோ விதியை விட முயற்சி பெரியது. அதான் எஃபர்ட் ஓவர் ஃபேட். தலைவிதி அப்படின்னு நம்ம இப்படி செயல்படணும் அவசியம் இல்லை. பட் ஆக்சுவலா விதியை விட முயற்சி பெரியது அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி, எஃபர்ட் ஓவர் ஃபேட். விதியை விட முயற்சி பெரியது. 106வது கேள்வி, த கீழடி எக்ஸ்கவேஷன் ப்ரொவைட் எவிடன்ஸ் ஆஃப் விச் பீரியட் இன் தமிழ் ஹிஸ்டரி. கீழடி அகழ்வாராய்ச்சி தமிழ் வரலாற்றில் எந்த காலகட்டத்திற்கு ஆதாரம் அளிக்கிறது? அது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான் சங்கம் மீச். சங்க காலம் சார்ந்த ஆதாரங்களை நம்மளுக்கு வந்து கொடுக்குது. 106க்கு ஏ. 107, தொண்டி வாஸ் தி போர்ட் டவுன் ஆஃப் விச் டைனாசிட்டி. தொண்டி எந்த பேரரசின் துறைமுக நகரம்? பாண்டியர்களோட துறைமுக நகரம். தொண்டி அப்படின்றது ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, ஸோ அங்க இருக்கு. தொண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய குதிரை சார்ந்த வர்த்தகம், ஹார்ஸ் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. குதிரை சார்ந்த வர்த்தகம் வந்து அங்க இன்டென்சிவா நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வருது அகழ்வாராய்ச்சி மூலமா. தொண்டி. ஸோ தொண்டி பாண்டியர்களோட ஒரு முக்கியமான துறைமுக நகரம் ராமநாதபுரம் மாவட்டத்துல வந்து இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா குதிரை வர்த்தகத்துக்கு ரொம்ப பேர் போனது. ஸோ 107க்கான ஆன்சர் பி, பாண்டியாஸ். 108, விச் ஃபிளார் சிம்பலைசஸ் சாஸ்டிட்டி ஃபார் உமன் இன் ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டி. பண்டைய தமிழ் சமூகத்தில் பெண்களின் கற்புக்கு அடையாளமாக இருந்த பூ எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முல்லைப்பூ. முல்லைப்பூ அப்படின்றது கற்பிற்கு அடையாளமானது. ஸோ முல்லை, சாஸ்டிட்டி ஃபார் உமன். ஆன்சர் ஃபார் த 108, 108வது கேள்விக்கு வந்து ஆன்சர் வந்து பி, முல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 109, தமிழ்நாட்டில் பளபளப்பான கற்கருவிகள் அதிகம் கிடைத்த இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர் ஆர் a large number of polished stone tools primarily found in தமிழ்நாடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியோலித்திக் சைட் அல்லது புதிய கற்கால கருவிகளுக்கு ரொம்ப பெயர் போன இடம் எது அப்படின்னா பையம்பள்ளி. இந்த பையம்பள்ளி அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியது. ஸோ இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பாலிஸ்ட் ஸ்டோன், பளபளப்பான கற்கருவிகள் அதிகமா வந்து கிடைச்சது. ஸோ 109வது கேள்விக்கு வந்து ஆன்சர் ஏ, பையம்பள்ளி, திருப்பத்தூர் மாவட்டத்துல இருக்கக்கூடியது. நெக்ஸ்ட் 110வது கேள்வி, த பிரின்சிபல் அண்டர்லைங் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வாஸ். அதாவது சுயமரியாதை இயக்கத்தின் அடிப்படை கொள்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1925ல தான் பெரியார் வந்து இந்த சுயமரியாதை இயக்கம் அப்படின்றத வந்து உருவாக்குறாரு. எதுக்காக அப்படின்னா ஆல்ரெடி அவர் மெம்பரா இருந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல அவருக்கு அந்த சுயமரியாதை அப்படின்றது வந்து கிடைக்க பெறல அப்படின்றத வந்து ஃபீல் பண்றாரு. ஸோ அது வந்து எல்லா மக்களுக்குமான ஒரு அமைப்பா இல்ல அப்படின்றத அவர் வந்து உணர்றாரு. ஸோ அதன் அடிப்படையில இவர் என்ன பண்றாருன்னா சில முக்கியமான பிரதான கொள்கைகளை வச்சு இந்த சுயமரியாதை இயக்கத்தை 1925ல உருவாக்குறாரு. அதோட முக்கியமான கொள்கை என்ன அப்படின்னா சாதி மற்றும் பாலின பாகுபாடை ஒழித்தல். எராடிகேஷன் ஆஃப் caste and gender discrimination. ஸோ 110வது கேள்விக்கு பி ஃபார் பாம்பே, சாதி மற்றும் பாலின பாகுபாடு ஒழிப்பு. 111வது கேள்வி, தந்தை பெரியார் ஈவி ராமசாமி ஃபவுண்டட் தி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இன். அதாவது தந்தை பெரியார் ஈவே ராமசாமி சுயமரியாதை இயக்கத்தை எப்போது நிறுவினார்? இப்பதான் நம்ம பார்த்தோம். 1925ல தான் வந்து இதை உருவாக்குறாரு. இதுக்கு பின்னாடி இதுக்கப்புறம் இது உருவானதுல இருந்து ஒரு 3 முக்கியமான கான்ஃபரன்சஸ், கூட்டங்களும் நடத்திருப்பாரு.
ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செங்கல்பட்டுல நடத்தியிருப்பாரு. யாரோட தலைமை அதுக்கு தலைமை தாங்கியிருப்பா அப்படின்னா சவுந்தர பாண்டியன் அப்படின்ற ஒருத்தர் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. ஸோ செகண்ட் கான்ஃபரன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஈரோடுல நடத்தியிருப்பாரு. இதுக்கு பூனேவை சார்ந்த எம்.ஆர். ஜெய்கர் அப்படின்றவர் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. அதே மாதிரி 3வது கான்ஃபரன்ஸ் வந்து விருதுநகர் மாவட்டத்துல வந்து நடத்தியிருப்பாரு 1931ல. ஸோ முறையே 29, 30, 31ல வந்து நடத்தியிருப்பாரு. விருதுநகர் பொறுத்த வரைக்கும் கே சண்முகம் வந்து இதை தலைமை தாங்கி நடத்தி வச்சிருப்பாரு. ஸோ இந்த 3 கான்ஃபரன்ஸ்ல முக்கியமா இந்த ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் அடிக்கடி கேட்க வேண்டியது. சில நேரங்கள்ல செகண்ட் கான்ஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ முதல் 2 கான்ஃபரன்ஸ் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் 111க்கான ஆன்சர் பி 1925 1925. 112வது கேள்வி, பேரறிஞர் அண்ணா நீதி கட்சியின் பெயரை எவ்வாறு மாற்றினார்? பேரறிஞர் அண்ணா ரீநேம்டு த ஜஸ்டிஸ் பார்ட்டி அஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ திராவிட கழகம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ 1944 ஆகஸ்ட் 27 1944ல சேலத்துல ஒரு மாநாடு நடக்குது. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சியோட மாநாடு. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா ஒரு ரெசல்யூஷன் தீர்மானம் வந்து கொண்டு வராரு. ஹென்ஸ்போர்த் இன்றிலிருந்து இந்த நீதி கட்சி அப்படின்றது திராவிட கழகம் என்று அழைக்கப்படும் சொல்லி ஆகஸ்ட் 27 1947ல அதுக்கான தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றப்படுது. ஸோ கொண்டு வந்தவர் யாரு? பேரறிஞர் அண்ணா. ஸோ இவர் தான் ஒரு 5 ஆண்டுகள் கழித்து 1949ல திராவிட கழகத்துல இருக்கக்கூடிய சில கருத்து வேறுபாடுகளால திராவிட முன்னேற்ற கழகம் டிஎம்கே அப்படின்றதையும் நிறுவுறார் 1949ல. நெக்ஸ்ட் 113வது கேள்வி, த ஆதிச்சநல்லூர் சைட் இஸ் அசோசியேட்டட் வித். ஆதிச்சநல்லூர் தளம் தொடர்புடையது எது? இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம். அயன் ஏஜ் பரியல், இரும்பு கால புதைக்குழிகள் சார்ந்ததுதான் இந்த ஆதிச்சநல்லூர் அப்படின்றது. தூத்துக்குடியில இருக்கக்கூடியது. ஸோ ஃபர்ஸ்ட் எ பர்சன் கால்டு ஆண்ட்ரூ ஜேகர் அப்படின்றவர் தான் இதுல இருக்கக்கூடிய படிவங்கள்லாம் வந்து கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அதை வந்து இப்ப ஜெர்மன்ல இருக்கக்கூடிய அருங்காட்சியகங்கள்ல அந்த பொருட்கள் எல்லாமே வச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ ஆதிச்சநல்லூர், தூத்துக்குடி, அது வந்து ஒரு அயன் ஏஜ் பரியல் சைட், இரும்பு கால புதைக்குழிகள் சார்ந்த ஒரு இடம். இதை வந்து ஆண்ட்ரூ ஜேகர் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்கவேட் பண்றாரு. முதல் கேள்வியிலே நம்ம பார்த்தோம், அதே கான்செப்ட் தான். 113வது கேள்வி, கேள்விக்கான பதில் வந்து ஏ, இரும்பு கால புதைக்குழிகள். 114வது கேள்வி, த ஃபர்ஸ்ட் சங்கம் ரிப்போர்ட்டட்லி ஹெல்ட் அட், அதாவது முதல் சங்கம் நடந்ததாக கூறப்படும் இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா தென்மதுரை. ஸோ 2வது சங்கம் கபாடாபுரம், 3வது மதுரை. சரிங்களா? ஸோ இப்படிதான் 3 இடத்துலயும் வந்து நடந்திருக்கும். 115வது கேள்வி, த டேர்ம் சங்கம் ரெஃபர்ஸ் டு, அதாவது சங்கம் என்ற சொல் குறிப்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சங்கம்ன்றது அரச புரவலர்களின் கீழ் உள்ள கவிஞர்கள் குழு, அதாவது எ குரூப் ஆஃப் போயட்ஸ் அண்டர் ராயல் பேட்ரனேஜ், அதாவது அப்ப இருந்த அரசர்கள் கீழே இருக்கக்கூடிய கவிஞர்கள், அவங்க அந்த கவிஞர்கள் சார்ந்த குழுக்களை வந்து சொல்லக்கூடியதான் இந்த சங்கம் அப்படின்ற வார்த்தை. ஆக்சுவலா இந்த சங்கம்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த புலவர்கள் எல்லாமே சேர்ந்து அல்லது கவிஞர்கள்லாம் சேர்ந்து தங்களோட படைப்புகளை கொடுப்பாங்க. அந்த படைப்புகளை அந்த புலவர்கள்லே இருக்கக்கூடிய ஒரு மூத்தோர் அல்லது சீனியர் மோஸ்ட் பர்சன்ஸ் வந்து அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுல இருந்து படைப்புகளை வந்து உருவாக்குவாங்க. ஸோ இந்த தமிழ் படைப்புகளை. ஸோ இதான் இந்த சங்கம் அப்படின்ற கான்செப்ட்குள்ள ரிவால்வ் ஆகக்கூடிய விஷயங்கள். ஸோ சங்கம் என்ற சொல் குறிப்பது எது அப்படின்னா கவிஞர்கள் குழு. இவங்க வந்து அரச புரவலர்கள், அதாவது ராயல் பேட்ரனேஜ்டு பர்சன்ஸா வந்து இருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஏ 115க்கு. 116, கூற்று மற்றும் காரணம். சுயமரியாதை இயக்கம் நீதி கட்சியுடன் கூட்டணி வைத்தது பிராமணர் அல்லாதவர்களின் பிரதிநிதித்துவத்தை மேம்படுத்த. ஆக்சுவலா இது ரெண்டுமே சரிதான். 1938ல வந்து பாத்தீங்கன்னா ஏபிடி பன்னீர்செல்வம் என்ன பண்றாருன்னா, நீதி கட்சியோட தலைவரா இருந்தவர் அந்த தலைமை பதவியை வந்து தந்தை பெரியாருக்கு வந்து கொடுத்துட்றாரு. எதுக்காக அப்படின்னா, இந்த நீதி கட்சியும் சுயமரியாதை இயக்கமும் ஒன்று சேர்ந்து பிராமணர் அல்லாதவர்களோட பிரதிநிதித்துவத்தை மேலும் மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டமும் நடந்துட்டு இருக்கும். ஈவன் வந்து இந்த பீரியட்ல தான் ஒரு ஆக்டிவா பெரியார் வந்து ஹிந்தி எதிர்ப்புக்கான ஒரு போராட்டத்தை முன்வைப்பாரு. ஈவன் தமிழ்நாடு தமிழர்களுக்கு அப்படின்ற முழக்கம்லாம் பெரியார் இந்த பீரியட்ல தான் வந்து வச்சிருப்பாரு. ஸோ இரண்டும் சரியானது. ஆர் ஆனது ஏஐ விளக்குகிறது, அதாவது காரணம் அப்படின்றது கூற்றை சரியா விளக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏ ஆன்சர். போத் ஆர் ட்ரூ ஆர் எக்ஸ்பிளைன்ஸ் ஏ. ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா அசெஷன் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அலைட் வித் ஜஸ்டிஸ் பார்ட்டி. எஸ், 1935ல இட் வாஸ் அலைட். அண்ட்
To promote non-Brahmin representation, yes, that was one of the important objective. So both are true and R explains A. 116க்கான ஆன்சர் A. 117 பட்டினப்பாலை describes the port of. பட்டினப்பாலை விவரிக்கும் துறைமுகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பட்டினப்பாளையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களோட முக்கியமான வர்த்தக துறைமுகமான புகார் அல்லது காவேரி பூம்பட்டினம் அதை பத்தி வந்து பேசுது. இந்த புகார் அல்லது காவேரி பூம்பட்டினத்துல இருந்த யவனர்கள், அதாவது ஃபாரினர்ஸ், முக்கியமா யவனர்கள் ஃபாரினர்ஸ் யார சொல்றாங்கன்னா ரோமானியர்கள், கிரேக்கர்கள். ஸோ அதுல இருந்து வந்த வணிகர்களை வந்து பேசுறாங்க. அவங்க எப்படி வந்து இங்க இருக்க மக்களுக்குள்ள தொடர்பு வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த போர்ட் சிட்டியா இருக்கக்கூடிய புகார்ல இருந்த சந்தை எப்படி இருந்தது, மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது, இவங்களோட கலாச்சாரம் எப்படி இருந்தது, மத வழிபாடுகள் எப்படி இருந்தது, அதே மாதிரி இவங்களோட பண்டிகைகள், இது எல்லாத்தையுமே ஒரு டீட்டெயிலா விவரிக்கக்கூடியது அந்த பட்டினப்பாலை. அதனால இந்த பட்டினப்பாலை எதை பத்தி விவரிக்குது அப்படின்னா புகார் அப்படின்ற ஒரு துறைமுக நகரத்தை பத்தி விவரிக்குது. இந்த துறைமுக நகரம் யாருடன் தொடர்புடையதுன்னா சோழர்களோட தொடர்புடையது, சோலாஸ். ஸோ 117 கேள்விக்கு ஆன்சர் வந்து பி, பூம்புகார் அல்லது புகார். 118 சிலப்பதிகாரம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப். சிலப்பதிகாரம் எதற்கு உதாரணம்? காப்பிய இலக்கியம். அது நமக்கு தெரியும். நமக்கு இரட்டை காப்பியங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, சிலப்பதிகாரம் மற்றும் மணிமேகலை. ஸோ அதான் இது வந்து ஒரு எபிக் லிட்ரேச்சருக்கு ஒரு எக்ஸாம்பிள். இரட்டை காப்பியங்கள் சிலப்பதிகாரம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை. 119வது கேள்வி. The Vellore Mutiny 1806 was triggered by. வேலூர் கழகம் 1806 தூண்டப்பட்டதன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1805களில் வந்து பார்த்தீங்கன்னா உடை சீர்திருத்தம் அப்படின்ற ஒரு ஆர்டரை வந்து அப்ப இருந்த மெட்ராஸோட கவர்னர், ஆளுநர் பென்டிக் வந்து கொடுக்குறாரு. அதை யார் அமல்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் கிரட்டாக். ஜான் கிரட்டாக் அப்படின்றவர் அமல்படுத்துறாரு. ஸோ அதை கொண்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ப இருந்த மெட்ராஸ் கவர்னர் பென்டிக். ஸோ இந்த உடை சீர்திருத்தத்தினால தங்களோட கலாச்சாரம் மற்றும் அதே மாதிரி அவங்களோட ரிலீஜியஸ் ஆஸ்பெக்ட், மதம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படுது அப்படின்னு அங்க இருந்த சிப்பாய்கள் வந்து ஃபீல் பண்றாங்க. அதனால அதை எதிர்த்து வந்து ஒரு போராட்டம் செய்யறாங்க. ஸோ இது முக்கியமான காரணம் என்னன்னா அவங்களோட அட்டையர், அதாவது அவங்களோட உடை சீர்திருத்தத்தினால வந்த பிரச்சனை தான் இந்த வெள்ளூர் மியூட்டினி அப்படின்றது. ஸோ அந்த உடை சீர்திருத்தத்தை கொண்டு வந்தது யார் யார் அப்படின்னா பென்டிக் கொண்டு வராரு, ஜான் கிரட்டாக் வந்து அமல்படுத்துறாரு. அதனாலதான் வெள்ளூர் மியூட்டினி முடிஞ்சதுக்கு அப்புறம் 1807 இவங்க 2 பேருமே பதவியை விட்டு நீக்கிடுவாங்க. 1806 வந்து இந்த வெள்ளூர் கழகம் அப்படின்றது கம்ப்ளீட்டா வந்து ஒடுக்கப்படுது. இதை வந்து கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்ணவர் யாருன்னா கில்லஸ்பி. கில்லஸ்பி அப்படின்றவர் தான் இதை கம்ப்ளீட்டா சப்ரஸ் பண்றாரு. அவ்வளவு சரிங்களா. ஸோ இந்த 3 முக்கியமான பர்சனாலிட்டிஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கில்லஸ்பி, ஜான் கிரட்டாக், பென்டிக். காரணம் என்ன? உடை சீர்திருத்தத்தினால வந்த பிரச்சனை. அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, கலாச்சாரமும் தங்களோட மதம் சார்ந்த அடையாளங்களும் பாதிக்கப்படுதுன்னு நினைக்கிறாங்க. அதான் இங்க கொடுத்திருப்பாங்க. சிப்பாய்களின் உடையில் மத தலையீடு, ரிலீஜியஸ் இன்டர்ஃபரன்ஸ் இன் சிப்பாய்ஸ் அட்டையர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஆன்சர் 119க்கு பி. 120 who was the first woman to pay penalty for salt law violation in தமிழ்நாடு. அதாவது தமிழ்நாட்டில் உப்பு சட்ட மீறலுக்காக அபராதம் செலுத்திய முதல் பெண்மணி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மே 15 1930 வேதாரண்யத்துல போய் சால்ட் எடுத்ததுக்காக ஃபைன் மட்டும் இல்ல ஜெயிலும் அனுபவிச்சது யார் அப்படின்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. இவங்க வந்து வெள்ளூர்ல சிறை பிடிக்கப்பட்டாங்க, வெள்ளூர் ஜெயில வைக்கப்பட்டாங்க. வெள்ளூர் சிறைச்சாலையில இந்த சால்ட் எடுத்ததுக்காக ஃபைன் மட்டும் இல்ல இவங்க சிறையிலும் அடைக்கப்பட்டாங்க. ருக்மணி லக்ஷ்மிபதி மே 15 1930. இவங்க ஒரு காந்தியவாதி. அது மட்டும் கிடையாது, ருக்மணி லக்ஷ்மிபதி வந்து பாத்தீங்கன்னா பெண்களோட முன்னேற்றத்திற்கும் வந்து நிறைய வந்து செயல்பட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் ஸ்ரீ மகாமண்டல், இதெல்லாம் பெயர்கள் தான். பாரத் ஸ்ரீ மகாமண்டல் இது வந்து ஒரு அமைப்பு, பெண்களோட முன்னேற்றத்திற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு. இதுல வந்து செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரியா இருந்திருக்காங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்ல, உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன், இந்த உமன்ஸ் இந்தியா அசோசியேஷன்லயும் ஒரு முக்கியமான உறுப்பினரா இருந்திருக்காங்க இவங்க. பிற்காலங்கள்ல 1923 தான் வந்து இதுல ஜாயின் பண்றாங்கன்னா இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ல வந்து ஜாயின் பண்றாங்க.
ஈவன் இவங்க காங்கிரஸ்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே நிறைய சமூக சீர்திருத்தங்கள் சார்ந்த விஷயங்கள்லாம் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. காங்கிரஸ் வந்து ஒரு பீரியட்ல 1920கள்ல வந்து பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா சொல்லணும்னா 23ல ஹரிஜன் வெல்ஃபேர் ஃபண்டுன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஹரிஜன மக்களோட நலனுக்காகவே ஒரு நிதி உருவாக்கியிருப்பாங்க. இந்த ருக்மணி லட்சுமிபதி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தன்னோட மொத்த நகையுமே அந்த ஃபண்டுக்கு குடுத்துருவாங்க. அந்த நிதிக்காகவே தன்னோட மொத்த நகையும் குடுத்துருவாங்க. ஈவன் இவங்களே வந்து ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் தான். அந்த காலங்கள்ல வந்து இந்த மாரி கலப்பு திருமணம்ன்றது ரொம்ப ஒரு மிகப்பெரிய முற்போக்கான விஷயம். இப்போ வந்து அது சாதாரணமா இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்கான ஒரு விதையா வந்து பார்க்கப்பட்டது. இவங்க சார்ந்த விஷயங்கள்ல. ஸோ இதெல்லாம் இவங்களோட சிறப்பம்சம். இதெல்லாம் தாண்டி என்ன அப்டின்னா, முதலா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி இவங்க தான். பெண் பிரதிநிதி. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பிரதிநிதி. தமிழ்நாட்டுலப்பா. தமிழ்நாடுனா மெட்ராஸ்ல. மெட்ராஸ் மாகாணத்துல மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி இவங்க தான். She was the first woman member to be took part in Madras Provincial Legislative Assembly. மெட்ராஸ் மாகாண சட்டசபையின் முதல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண் பிரதிநிதி ருக்மணி லக்ஷ்மிபதி. ஸோ 120க்கான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி ருக்மணி லக்ஷ்மிபதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 121. இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இந்தியாவை இவ்வாறு பிரதிபலிக்கிறது. அதாவது பிரியாம்பிள் டு தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டிக்ளேர்ஸ் இந்தியா டு பி. ஸோ இந்தியாவை வந்து என்னன்னு சொல்லி டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா, இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இப்ப இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றது, அல்லது இப்ப இருக்கக்கூடிய முகவுரை அல்லது முகப்புரை அப்படின்றது விவரிக்குது. சாவரின், சோசியல், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். ஆனா 1950கள்ல நம்ம உருவாக்கும் போது ஸ்டார்டிங்ல இந்த மாதிரி விவரிக்கல. சாவரின் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், அதாவது இறையாண்மை ஜனநாயக குடியரசு அப்படின்ற வார்த்தைகள் மட்டும்தான் இருந்தது. பிற்காலங்கள்ல தான் அந்த சமதர்ம மதச்சார்பற்ற, அதாவது சோசியலிஸ்ட், செக்குலர் அப்படின்ற வார்த்தைகள் வந்து இந்த முகவுரையில வந்து சேர்க்கப்பட்டது. அது 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1976 டியூரிங் த பீரியட் ஆஃப் மேடம் இந்திரா காந்தி. சரிங்களா? ஸோ ஆன்சர் ஏ. 121க்கு ஏ சாவரின், சோசியல், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். அடுத்து 122வது கேள்வி. ஒரு மாநில ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்? அதாவது த கவர்னர் ஆஃப் ஸ்டேட் இஸ் அப்பாயிண்டட் பை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும், இப்ப பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் இந்த போஸ்ட்லாம் வந்து எலெக்டட், தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஆனா கவர்னர் வந்து நியமிக்கப்படுறார், அப்பாயிண்டட். ஸோ இதை பத்தி பேசக்கூடிய சரத்து அல்லது ஆர்டிக்கல் என்னன்னா 155. ஸோ விதி 155 இதை பத்தி பேசுது. அதை என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் ஷால் பி அப்பாயிண்டட் பை பிரசிடென்ட். இந்தியாவோட குடியரசுத் தலைவர் தான் கவர்னரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஸோ ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் 122 வந்து பி, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அடுத்து 123வது கேள்வி. இந்தியாவில் குடியுரிமை வழங்கப்படுவது எந்தெந்த விதிகளில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த சிட்டிசன்ஷிப் இந்தியா இஸ் கவர்ன்டு பை அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 5 to 11, அதாவது விதி 5ல இருந்து 11 வரைக்கும் எதை பத்தி பேசுதுன்னா குடியுரிமை பத்தி பேசுது. பகுதி 2 பார்ட் 2 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் டாக்ஸ் அபவுட் சிட்டிசன்ஷிப். சரிங்களா? அதுல பகுதி 2ல 5ல இருந்து 11 வரைக்கும் விதிகள் இருக்கு. இது எல்லாம் குடியுரிமை பத்தி தான் பேசக்கூடியது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த பர்டிகுலர் விதிகள் வந்து பாராளுமன்றத்துக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் கொடுக்குது. என்னன்னு சொல்லுது? குடியுரிமை சார்ந்த எந்த சட்டத்தையுமே போடக்கூடிய அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு மட்டும்தான் இருக்கு. அதன்படிதான் பாராளுமன்றம் என்ன பண்ணிருக்குன்னா சிட்டிசன்ஷிப் ஆக்ட், குடியுரிமை சட்டம் அப்படின்றத 1955ல கொண்டு வந்துச்சு. இது வந்து கிட்டத்தட்ட 6 முறை வந்து இது வரைக்கும் திருத்தம், அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சட்டம் வந்தது 1955ல. ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் 5 வகையா நம்ம குடியுரிமை பெறலாம், 3 வகையா குடியுரிமை இழக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பேசிக்கா நம்ம தெரிஞ்சு வைக்க வேண்டியது. ஸோ 123வது கேள்விக்கான ஆன்சர் ஏ, ஆர்டிகல் 5 to 11. 124வது கேள்வி. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் ஆடட் பை, அதாவது அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது எந்த சட்ட திருத்தத்தாலும் கேட்டிருக்காங்க. 42வது சட்ட திருத்தம். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் ஆடட் பை 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976, 1976. அப்ப இருந்த ஸ்வரன் சிங் அப்படின்ற ஒரு குழு தான் என்ன பண்ணுதுன்னா இந்த பரிந்துரை கொடுக்குது. இந்தியாவில் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள்ன்றதை உருவாக்கலாம். எதை முன்னோட்டமா வச்சு? யுஎஸ்எஸ்ஆர், அப்ப இருந்த ரஷ்யாவை வந்து முன்னோட்டமா வச்சு இதை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து கொண்டு வராங்க. இது வந்து இந்தியாவோட அரசியலமைப்புல பார்ட் 4A பகுதி 4A
அதுல வந்து இருக்கு. இதுல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆர்டிகல்னா 51 கேபிட்டல் ஏ அப்படின்ற ஆர்டிகல்ல இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்படின்றது கொண்டு வரப்பட்டிருக்கு. இதன் கீழ 1976ல 10 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஆட் பண்ணாங்க. 10. ஆனா இப்ப எத்தனை இருக்கு? 11 இருக்கு. கடைசியா 2002ல 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமா எஜுகேஷன் ரிலேட்டடா கல்வி சார்ந்த ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டி அடிப்படை கடமைய ஆர்டிகல் 51 கேபிட்டல் ஏ ஸ்மால் கேல ஆட் பண்ணாங்க. ஸோ அஸ் ஆஃப் நவ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள்ல மொத்தம் 11 கடமைகள் இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணும்போது 10 கடமைகள், 2002ல இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு கடமை ஆட் பண்ணாங்க. அது கல்வி சார்ந்தது. அதுக்கான அது அந்த சரத்துக்கான எண் என்னன்னா 51A ஸ்மால் கே. அவ்வளவுதான். ஸோ 124வது கேள்விக்கான ஆன்சர் ஏ 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஸோ 125வது கேள்வி ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் வாஸ் எனாக்டட் இன், அதாவது தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005. ஸோ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா 2 முக்கியமான அமைப்புகள் வந்து உருவாக்குறாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மாநில தகவல் அறியும் ஆணையம், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன். அதே மாதிரி மத்திய தகவல் அறியும் ஆணையம், சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். ஸோ ஒரு தகவல் அறியும் ஆணையம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல எத்தனை பேர் இருப்பாங்கன்னா ஒரு சேர்மன், ஒரு தலைவர் மற்றும் நாட் மோர் தென் 10 மெம்பர்ஸ், 10 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்கணும். சரிங்களா? அதுக்கு மேல போயிடக்கூடாது. அப்ப மேக்சிமம் 11 மெம்பர்ஸ் இருக்கலாம், மினிமம் எவ்வளவு பேர் வேண்டாலும் இருக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் ஒரு இன்ஃபர்மேஷன் கமிஷன் அல்லது ஒரு தகவல் அறியும் குழுவோட மொத்த எண்ணிக்கை எவ்வளவு இருக்கலாம்னா 1 பிளஸ் நாட் மோர் தென் 10 மெம்பர்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஸோ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டை பொறுத்த வரைக்கும் 2005ல வந்து வந்தது. 126வது கேள்வி த மினிமம் ஏஜ் டு பி மெம்பர் ஆஃப் ராஜ்யசபா இஸ், அதாவது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்க குறைந்தபட்ச வயது எது? ஒரு ராஜ்யசபா மெம்பரா இருக்கணும்னா உங்களுக்கு 30 வயசு இருக்கணும். அதே மாதிரி ஒரு மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கு இல்லையா, சட்டமன்ற குழு, அதுல நீங்க மெம்பரா இருக்கணும் அப்படின்னா 30 வயசு இருக்கணும். இதே ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, சட்டமன்றம் இருக்கு இல்லையா, அதுல நீங்க மெம்பரா இருக்கணும். ஒரு எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னா 25 வயசு. இல்ல ஒரு லோக்சபால மக்களவையில நீங்க ஒரு எம்பியா இருக்கணும்னா 25 வயசு மினிமம் இருக்கணும். நீங்க ஒரு கவர்னர் ஆகணும்னாலோ ஒரு பிரசிடென்ட் ஆகணும்னாலோ அல்லது வைஸ் பிரசிடென்ட் ஆகணும்னாலோ மினிமம் ஏஜ் 35 இருக்கும். சரிங்களா? இதாவது ஒரு எம்எல்ஏ எம்பி ஆஃப் லோக்சபா ஆகணும்னா 25 வயசு, எம்பி ஆஃப் ராஜ்யசபா அல்லது எம்எல்சி ஆகணும் அப்படின்னா 30 வயசு, கவர்னராவோ பிரசிடென்டாவோ வைஸ் பிரசிடென்டாவோ ஆகணும்னா 35 வயசு. ஓகே. ஸோ இங்க கேட்டது ராஜ்யசபாவோட மாநிலங்களவையோட உறுப்பினர் ஆகணும். அப்ப என்ன பண்ணணும்? 30 வயசை நிறைவு பண்ணிருக்கணும். ஆன்சர் வந்து பி ஃபார் பாம்பே 126க்கு. ஸோ நெக்ஸ்ட் 128வது கேள்வி இந்திய தேர்தல் ஆணையம் நிறுவப்பட்டது எந்த விதியின் மூலமாக? அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் ஆர்டிகல் 324, விதி 324. நெக்ஸ்ட் 129வது கேள்வி மேட்ச் த ஃபாலோவிங் ஆர்டிகல்ஸ் வித் தேர் ப்ரொவிஷன்ஸ், அதாவது ஒரு சைடு விதிகளும் இன்னொரு சைடு அதோட பிரிவுகளும் வந்து பொருத்தணும் சொல்லியிருக்காங்க. விதி 14. ஸோ விதி 14 சட்டத்தின் முன் அனைவரும் சமம், இதை பத்தி பேசக்கூடியதுதான். அதுக்கப்புறம் விதி 19 இது வந்து பாத்தீங்கன்னா சுதந்திர உரிமைகள், மொத்தமே வந்து ஸ்டார்டிங்ல 7 இருந்தது, இப்ப 6 சுதந்திர உரிமைகள் பத்தி பேசக்கூடியது. விதி 21 வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கை மற்றும் சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு. விதி 32 வந்து பாத்தீங்கன்னா உரிமைகளை அமல்படுத்துவதற்கான தீர்வுகள். இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர் ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு அம்பேத்கர் எதை? இந்த விதி 32. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஏ, அதாவது ஏக்கு வந்து 1, பிக்கு 2, சிக்கு 3, டிக்கு 4 அப்படியே மேட்ச் ஆயிருக்கு. ஸோ ஆர்டிகல் 14 ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, ஆர்டிகல் 19 ரைட் டு ஃப்ரீடம், ஆர்டிகல் 21 ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் personal liberty, article 32 remedies for enforcement of rights. அடுத்து 130 consider the following statement on DPSP, அதாவது அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் பற்றிய பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதுல முதல்ல அவை நீதிமன்றத்தில் வழக்காட முடியாதவை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆமா, டிபிஎஸ்பி அப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அடிப்படை கடமைகள் இதெல்லாம் வந்து நீதிமன்றத்துல இதை வந்து ஒரு பிரதானமான ஒரு ஐடியாவை வச்சு நீங்க வழக்காட முடியாது, அதை வந்து நியாயப்படுத்தவும் முடியாது. அப்ப நியாயப்படுத்தக்கூடியது எது சார் இந்த அரசியலமைப்புல அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் மட்டும்தான். சோ அது வந்து பகுதி 3 பார்ட் 3ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பகுதி 3ல இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும்தான் வழக்காட தகுதியானவை, மற்ற எதுவுமே வழக்காட முடியாதவை. சோ அந்த வகையில ஃபர்ஸ்ட் இது வழக்காட முடியாதவைன்னு தான் கொடுத்திருக்காங்க. ரைட் தான்.
ரெண்டாவது விதி 39 சமமான வேலைக்கு சமமான ஊதியத்தை மேம்படுத்துகிறது. ஆங்கிலத்துல வந்து ஆர்டிகல் 39 ப்ரொமோட்ஸ் ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். கண்டிப்பா ஆர்டிகல் 39ல ஸ்மால் ஏல இருந்து ஸ்மால் எஃப் வரைக்கும் 6 முக்கியமான விதிகள் அல்லது ப்ரொவிஷன்ஸ் வந்து பேசக்கூடியது. அதுல முக்கியமான இது என்ன அப்படின்னா ஆர்டிகல் 39 ஸ்மால் டி 39 ஸ்மால் டி எதை பத்தி பேசுனா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், சமமான வேலைக்கு சமமான ஊதியத்தை பத்தி பேசக்கூடியது ஆர்டிகல் 39 ஸ்மால் டி. அப்ப ரெண்டாவது இதுவும் ரைட். மூணாவது என்ன கொடுத்திருக்காங்க, இட் இஸ் borrowed from யுஎஸ் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இல்ல டிபிஎஸ்பி வந்து நம்ம ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து நம்ம பாரோ பண்ணிருக்கோம் இல்லைங்களா. ஸோ ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து பாரோ பண்ணிருக்கோம், யூஎஸ்ல இருந்து நம்ம பாரோ பண்ணல. ஸோ அந்த வகையில மூணாவது ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. அப்ப 130க்கான ஆன்சர் வந்து பி 1 and 2 ஒன்லி. 131 எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன் இஸ் என்ஷ்ரைன்ட் இன், பெண்களின் மேம்பாடு உறுதி செய்யப்பட்டுள்ளது எந்த விதிகள் கேட்டிருக்காங்க. ஆர்டிகல் 15 எதை பத்தி பேசுதுன்னா பாகுபாடுகள் வந்து இல்லாத ஒரு சமூகத்தை வந்து உருவாக்கணும், ப்ராஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாடுகளை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றதுதான் இந்த ஆர்டிகல் 15. இந்த ஆர்டிகல் 15ல பாகுபாடை ஒழிக்க வேண்டும் சொல்லியிருந்தாலும் கூட அல்லது தடுக்கணும்னு சொல்லியிருந்தாலும் கூட சில இடங்கள்ல அதற்கான தளர்வுகளும் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 15ல சப் கிளாஸ் 3 என்ன சொல்லுதுன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல சில இடங்கள்ல பாகுபாடு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப அந்த வகையில எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், பெண்களின் மேம்பாடுக்கு டைரக்டா பேசக்கூடிய ஒரே சரத்து விதி எதுனா ஆர்டிகல் 15 சப் கிளாஸ் 3. ஆர்டிகல் 21A எஜுகேஷன் பத்தி பேசுது, ஆர்டிகல் 39 கேபிட்டல் ஏ ஃப்ரீ லீகல் எய்டு இல்லையா. சோ இதை பத்தி பேசுது. அப்ப விதி 39A-வும் 21A-வும் எதை பத்தி டைரக்டா பேசல அப்படின்னா பெண்களோட மேம்பாடை பத்தி டைரக்டா பேசல. அதனால ஏ விதி 15 கீழ் 3 அதுதான். 132வது கேள்வி, மேட்ச் த ஃபாலோவிங் கான்செப்ட் வித் தேர் சோர்சஸ். ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா முகவுரை, அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள், அடிப்படை கடமைகள், நீதித்துறை மறு ஆய்வு இருக்கு. இன்னொரு சைடு அது எங்கெங்க இருந்து வந்து எடுத்தோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ முகவுரை பிரியாமல் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், அதாவது குறிக்கோள் தீர்மானம் அப்படின்றத வந்து யாரு கொண்டு வரலாம், ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ அவங்க கொண்டு வந்த குறிக்கோள் தீர்மானம் தான் பிற்காலங்கள்ல இந்திய அரசியலமைப்போட முகவுரைக்கு ஒரு முன்னோடியா அமைஞ்சது. அப்ப ஏக்கு வந்து 2, ஏக்கு 2 அப்படின்னாலே யூ வில் கெட் தி ஆன்சர், ஏ தான் ஆன்சர். ஸோ பிக்கு அரசு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், அயர்லாந்துல இருந்து ஐரிஷ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்தோன்ட்டு. அப்ப பிக்கு வந்து 1. அடுத்த அடிப்படை கடமைகள், அது கொஞ்சம் கேள்விகளுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல யுஎஸ்எஸ்ஆர் சோவியத் அரசியலமைப்புல இருந்து எடுத்தோம் அடிப்படை கடமைகள். நீதித்துறை மறு ஆய்வு ஜுடிஷியல் ரிவ்யூ, இதுதான் வந்து யார்கிட்ட இருந்து எடுத்தோம், அமெரிக்காவோட அரசியலமைப்பு யுஎஸ் கான்ஸ்டிடியூஷன்ல இருந்து எடுத்தோம். ஸோ ஆன்சர் ஃபார் த 132 கொஸ்டின் இஸ் ஏ 2134. 133வது கேள்வி, கூற்று மற்றும் காரணம் சார்ந்தது. அதாவது சட்டத்தின் ஆட்சி அப்படின்றது இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை அம்சம் அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பா இது பிரிவு 14 கீழ் சட்டத்தின் முன் சமத்துவத்தை உறுதி செய்கிறது. ரெண்டுமே சரிதான். ஆக்சுவலா இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அனைவரும் சட்டத்தின் முன் சமம், ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா, சட்டம் அனைவரையும் சமமாக பாதுகாக்கும். இந்த ரெண்டுமே வந்து பேசியிருப்பாங்க. இது ரெண்டும் எது சார்ந்தது அப்படின்னா சட்டத்தின் ஆட்சி சார்ந்தது, ரூல் ஆஃப் லா சார்ந்தது. ஃபர்ஸ்ட் இந்த ரூல் ஆஃப் லா அப்படின்ற கான்செப்டை யாரு கொடுத்தாருன்னா எ பர்சன் கால்ட் அஸ் ஏவி டைசி. ஏவி டைசி தான் இந்த கான்செப்ட் வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த வகையில வந்து ஆர்டிகல் 14 கீழே ரூல் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி இருக்கு, அதுவும் உண்மைதான். அது சமத்துவத்தை உறுதி செய்யுது, அதுவும் சரிதான். அப்ப ஏ மற்றும் 6 இரண்டும் சரி. 6 ஆனது A1 சரியான விளக்கம். ஸோ த ரூல் ஆஃப் லா இஸ் தி பேசிக் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். எஸ், இட் என்ஷூர்ஸ் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்டர் ஆர்டிகல் 14. தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஏ இஸ் தி ஆன்சர். 133க்கு ஏ. 134வது கேள்வி, 4 முக்கியமான கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. அதுல இன்கரெக்ட ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிழையான கூற்று இல்லையா, ஒன்றிய பிரதேசங்கள் குடியரசுத் தலைவரால் நிர்வாகிகள் மூலம் நிர்வகிக்கப்படுகின்றன. ஆமா, ஒன்றிய பிரதேசங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம்ன்றது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு, பிரசிடென்ட். ஆனா பிரசிடென்ட் வந்து நேரடியா வந்து அதை வந்து நிர்வாகம் பண்ண மாட்டார், அவரோட லிeutenant கவர்னர் இவங்கெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணி அவங்க மூலமா நிர்வாகம் வந்து பண்ணுவார். அப்ப அவரோட நிர்வாகிகள் மூலமா தான் இது நிர்வாகம் பண்ணப்படுது. அது சரிதான், ஏ கூற்று சரிதான். ஆனா கேள்வி பிழையானது கேட்டிருக்காங்க. சோ 20 லட்சத்துக்கும் மேல் மக்கள் தொகை உள்ள மாநிலங்களில் பஞ்சாயத்துகள் 3 நிலை அமைப்புகளை கொண்டவை. ஆமா, அதாவது ஒரு பெரிய டிபேட் வந்து நடந்தது. எதுக்கு அப்படின்னா அந்த பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, அந்த பஞ்சாயத்துகளை
3 அடுக்குகளா உருவாக்குறதா இல்ல 2 நிலைகளா உருவாக்குறதா அப்படின்ட்டு. ஸோ அசோக் மேத்தா கமிட்டிலாம் வந்து 2 அடுக்குகளா உருவாக்குங்கன்னு சொன்னாங்க. ஆனா 3 அடுக்குகளா உருவாக்கணும்னு சொல்லி மத்த கமிட்டி எல்.எம். சிங்வியா இருக்கட்டும், விவேக் தேப்ராயா இருக்கட்டும் அவங்கலாம் சொன்னாங்க. கடைசியில இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா 20 லட்சம் மக்கள் தொகைக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு மாநிலங்களா இருக்கு அப்படின்னா, அந்த மாரி மாநிலங்கள்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா 2 நிலைகள் இருக்க மாரி பஞ்சாயத்துகள உருவாக்குங்க. 20 லட்சத்துக்கு மேல இருந்துச்சுன்னா 3 நிலைகள்ல உருவாக்குங்கன்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன்லயே வந்து உருவாக்குனாங்க. 73வது சட்ட திருத்தத்தின் மூலமா. அதன்படி எங்கெங்கெல்லாம் 20 லட்சத்துக்கும் மேல மக்கள் தொகை இருக்கோ, அங்கெல்லாம் 3 நிலை அமைப்ப கொண்ட பஞ்சாயத்துகள் தான் இருக்கு. அப்ப 2ம் சரி. பியும் கரெக்ட் தான். தகவல் அறியும் உரிமை பொது அதிகாரிகளை மட்டுமே உள்ளடக்கியது. ஆக்சுவலா இப்ப ஒரு கவர்ன்மெண்ட் கான்ட்ராக்ட் இருக்கு. அத யாரு எடுத்து நடத்துவா? ஒரு பிரைவேட் தான் கொட்டேஷன் குடுத்து எடுத்து நடத்துவாங்க. ஒரு பிரிட்ஜ் கட்டுறாங்க. அந்த பிரிட்ஜ்ல ஊழல் நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. அப்ப என்ன பண்ணலாம்? தகவல் உரிமை சட்டம் மூலமா நீங்க வந்து கேட்கலாம். ஆனா அந்த பிரிட்ஜ கட்டுனது ஒரு பிரைவேட் தான். ஆனா அவங்கள் சார்ந்த கேள்விகளும் நம்ம வந்து கேட்கலாம். ஏன்னா அந்த பிரைவேட் கவர்ன்மெண்டோட வேலைய பார்த்ததுனால. அப்ப எல்லா நேரங்களிலும் கவர்ன்மெண்ட் கிட்ட மட்டும் தான் கேள்வி கேட்க முடியும் அப்படின்னு இல்ல. கவர்ன்மெண்ட் சார்ந்த துறைகள்ல ஈடுபடக்கூடிய தனியார்கள் கிட்டயும் நம்ம கேள்விகள் கேட்கலாம். அப்ப இது பொது அதிகாரிகள்ட்ட மட்டும் தான் கேட்க முடியும்னு சொல்லியிருக்கு இல்லையா? இது வந்து தவறு. அப்ப தவறான கூற்று தானே கேட்டுறாங்க. சி தான் ஆன்சர். லோக் ஆயுதா மாநில அளவிலான கண்காணிப்பு அமைப்பாகும். கண்டிப்பா லோக் ஆயுதாவை முதல்ல 1971ல மகாராஷ்டிரா தான் உருவாக்குறாங்க. இதான் லாஸ்ட் டைம் குரூப் 1 கொஸ்டின். இப்ப ரீசெண்டா முடிஞ்ச குரூப் 1 கொஸ்டின். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல யூனியன் டெரிட்டரிஸ் ஆர் அட்மினிஸ்ட்ரேட் பை த பிரசிடென்ட் த்ரூ அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். பிரசிடென்ட் த்ரூ ஹிஸ் லிeutenant கவர்னர்ஸ் அட்மினிஸ்டர் தி யூனியன் டெரிட்டரிஸ். கரண்ட்லி 8 யூனியன் டெரிட்டரிஸ் இந்தியால இருக்கு. பஞ்சாயத்ஸ் ஆர் 3 tier structures in states with population over 20 lakhs. ஆமா, 20 lakhsக்கு கீழ இருந்தா 2 tier structure. இது 3 மேல இருந்தா 3 tier structure. So RTI covers only public authorities கிடையாது. Also the private authorities who engage with the government contracts. So அவங்களையும் வந்து கண்ட்ரோல் பண்ணும். லோக் ஆயுதா இஸ் a state level ombudsman. Yes, the state level ombudsman லோக் ஆயுதா. சென்ட்ரல் லெவல்ல இருக்குது லோக்பால். So answer for this question C. Next question 135. Consider the following pass. Article 368 talks about amendment of the constitution. கரெக்ட் தான். ஸோ அரசியலமைப்பு திருத்தத்தை பத்தி தான் ஆர்டிகல் 368 வந்து பேசுது. ஒரு ஃபெடரல் ஃபியூச்சர்ஸ் கூட்டாட்சி சார்ந்த தத்துவத்தை வந்து நம்ம மாத்தணும்னா அதுக்கு என்ன மாதிரி சட்ட திருத்தம் பண்ணணும், கூட்டாட்சி சாராத அரசியலமைப்பு சார்ந்த மற்ற முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம சட்ட திருத்தம் பண்ணணும்னா அதுக்கு என்ன மாதிரி முறையில பண்ணணும், இது எல்லாத்தையும் ஆர்டிகல் 368 வந்து பேசுது. ஆர்டிகல் 370 எதை பத்தி பேசுதுன்னா ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர். இப்போ வந்து எடுத்துட்டாங்க 2019ல. பட் அதை பத்தி தான் பேசுது. பிரிவு 370 ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை பத்தி பேசுது. ஆர்டிகல் 371 எதை பத்தி பேசுது அப்படின்னா சில மாநிலங்களோட ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் சிறப்பு விதிகள் பத்தி பேசுது. முக்கியமா மகாராஷ்டிரா அண்ட் குஜராத். மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தோட சிறப்பு அம்சங்கள் பத்தி பேசுது. அப்ப மூணுமே கரெக்ட் தான். ஆல் 3 ஆர் கரெக்ட். 135. பிரிவு 368 அரசியலமைப்பு திருத்தத்தை பத்தி பேசுது. பிரிவு 370 ஜம்மு காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை பத்தி பேசுது. பிரிவு 371 மாநிலங்களுக்கான சிறப்பு விதிகள் பத்தி பேசுது. சோ மூன்றுமே சரிதான். 136வது கேள்வி. த பிளானிங் கமிஷன் வாஸ் ரீப்ளேஸ்ட் பை நித்தி ஆயோக்கின். நமக்கு தெரிஞ்சதான் பேசிக். 2015 ஜனவரி மாசம் வந்து பிளானிங் கமிஷனை நித்தி ஆயோக் வந்து ரீப்ளேஸ் பண்ணி இந்த நித்தி ஆயோக் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கிச்சு. சரிங்களா? இப்ப வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிளானிங், அதுக்கப்புறம் அதுக்கு சார்ந்த செயல்பாடுகள் இது எல்லாத்தையுமே நித்தி ஆயோக் தான் பாத்துக்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் 137th கொஸ்டின். இந்தியாவில் சரக்கு மற்றும் சேவைகள் வரி அமல்படுத்தப்பட்டது எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் இந்தியா ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1 ஜூலை 2017. ஜூலை 1, 2017 வந்து ஜிஎஸ்டி அப்படின்றது அமல்படுத்தப்பட்டது. ஸோ இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 101 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2016. 2016ல 101வது அரசியல் சட்ட திருத்தத்தின் கீழ் வந்து இந்த ஜிஎஸ்டி அப்படின்றது வந்து உருவாக்கப்படுது. ஸோ 137th கொஸ்டினுக்கு ஆன்சர் பி, ஜூலை 1, 2017. கொஸ்டின் நம்பர் 138. இந்திய பொருளாதாரத்தின் அமைப்பு இவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஆங்கிலத்தில் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி இஸ் கிளாசிஃபைட் அஸ் கேட்டிருக்காங்க. இப்போ இந்திய பொருளாதாரத்தின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம். அதாவது பொதுத்துறை நிறுவனங்களும் தனியார் துறை நிறுவனங்களும் சேர்ந்து இயங்கக்கூடிய
ஒரு விதமான பொருளாதார அமைப்பை வந்து கொண்டது. இதைத்தான் ஜனநாயகத்துவ பொருளாதாரம், டெமோக்ராட்டிக் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜனநாயக சமத்துவம், டெமோக்ராட்டிக் சோசியலிசம்னு சொல்லுவாங்க. டெமோக்ராட்டிக் சோசியலிசம், ஜனநாயகத்துவ சமத்துவம். ஸோ இந்த மாதிரி டெமோக்ராட்டிக் சோசியலிசம்ல பிரைவேட் அண்ட் பப்ளிக் ரெண்டுமே சேர்ந்து கோ எக்ஸிஸ்ட் ஆகுவாங்க. ஸோ இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்கானமி வந்து மிக்ஸ்டு. அட் த சேம் டைம் டாமினன்ஸ் ஆஃப் சர்வீஸ், சேவைத்துறை வந்து அதிகமான ஆதிக்கத்தை செலுத்துது. இந்தியாவோட ஜிடிபியில் மோர் தென் 50%, 50%க்கும் மேலே வந்து யாரோட பங்களிப்பா இருக்கு அப்படின்னா இந்த சர்வீஸ் செக்டார், சேவைத்துறை தான். அதனாலதான் இந்தியா வந்து இந்திய பொருளாதாரம் வந்து ஒரு கலப்பு பொருளாதாரம். அதே நேரத்துல சேவைத்துறையோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். ஸோ 138வது கேள்விக்கான ஆன்சர் வந்து பி. அடுத்து 139வது கேள்வி, லேண்ட் ரெஃபார்ம்ஸ் இன் இந்தியா எய்ம்ட் அட், இந்தியாவில் நிலச்சீர்திருத்தங்கள் நோக்கமாக கொண்டவை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நிலச்சீர்திருத்தத்தோட முக்கியமான நோக்கமே என்னன்னா இந்த இடைத்தரகர்கள் இருக்காங்க இல்லையா, ஜமீன்தாஸ், இவங்களை வந்து ஒழிக்கிறது தான் ஜமீன்தாரி அபாலிஷன் ஆக்ட், ஜமீன்தார்கள் ஒழிப்பு சட்டம்னே ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அபாலிஷன் ஆஃப் இன்டர்மீடியட்ரிஸ், இடைத்தரகர்களை ஒழித்தல். ஸோ லேண்ட் ரெஃபார்ம்ஸ் இன் இந்தியாவுக்கான முக்கியமான எய்ம் என்ன, நோக்கம் என்ன, இன்டர்மீடியரிஸை ஒழிக்கிறது. சரிங்களா, இடைத்தரகர்களை ஒழித்தல். ஸோ 139வது கேள்விக்கான ஆன்சர் வந்து ஏ. அதே சமயம் லேண்ட் ரெஃபார்ம்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு மூவ்மெண்ட் அப்படின்னா பூதான் மூவ்மெண்ட். இந்த பூதான் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யார் இனிஷியேட் பண்றாருன்னா ஆச்சாரியா வினோபா பாவே. ஸோ வினோபா பாவே தான் வந்து இதை இனிஷியேட் பண்றாரு. ஸோ அவர் இனிஷியேட் பண்ணி தான் இந்த பூதான் மூவ்மெண்ட், அதாவது நிலக்கொடைக்கான ஒரு முக்கியமான இயக்கமா வந்து இந்த பூதான் மூவ்மெண்ட் வந்து செயல்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த லேண்ட் ரெஃபார்ம்ஸ், நில சீர்திருத்தங்களுக்காக போடப்பட்ட முக்கியமான குழுக்கள்ல ஒண்ணுதான் ஜேசி குமாரப்பா குழு, ஜேசி குமாரப்பா கமிட்டி. ஜேசி குமாரப்பா குழு தான் வந்து நில சீர்திருத்தம் சார்ந்து போடப்பட்ட ஒரு குழு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 141வது கேள்வி, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆன் பிஸ்கல் பாலிசி, நிதி கொள்கை பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கவனிக்கவும் சொல்லியிருக்காங்க. 3 கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. இது அரசாங்க செலவினம் மற்றும் வரி விதிப்பை உள்ளடக்கியது. ஆமா, ஒரு நிதி கொள்கை அப்படின்றது வந்து அரசாங்கம் சார்ந்த செலவினங்கள், என்னென்ன விதமான செலவுகள் பண்றாங்க, அதே மாதிரி அரசாங்கத்தோட வரவா இருக்கக்கூடிய வரி, என்ன விதமான வரிகள் வந்து போடுறாங்க, இதை வந்து உள்ளடக்கியதுதான் இந்த நிதி கொள்கை. ஸோ அரசாங்கத்தோட வரவு மற்றும் செலவு சார்ந்த நிலைப்பாடுகளை பத்தி பேசக்கூடியது. அப்ப முதல்ல இருக்குது சரி. இந்திய ரிசர்வ் வங்கியால் நிர்வகிக்கப்படுகிறது கிடையாது, இது வந்து அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுகிறது, இந்திய ரிசர்வ் வங்கி கிடையாது. ஸோ இந்திய ரிசர்வ் வங்கியால் நிர்ணயிக்கக்கூடியது வந்து என்னன்னா பணக்கொள்கை, மானிட்டரி பாலிசி, பணக்கொள்கை. அப்ப இரண்டாவது இது தப்பு. வேலையின்மையை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது, கண்டிப்பா சரி. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றது ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ். நம்மளோட புத்தகத்திலே அதோட நோக்கங்கள்னு வரிசையா கொடுத்துருப்பாங்க. அதுல முக்கியமான நோக்கம் என்னன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டை ரெடியூஸ் பண்றது. அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து பி 1 மற்றும் 3, ஏன்னா சரியான விதான கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிலத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங் அண்ட் டாக்ஸேஷன். எஸ், கவர்மெண்டோட இன்கம் சைடு அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு ரெண்டுமே பேசக்கூடியது. மேனேஜ்டு பை ஆர்பிஐ கிடையாது, இட் இஸ் மேனேஜ்டு பை கவர்மெண்ட் இட் செல்ஃப். ஆர்பிஐ மேனேஜ் பண்ணக்கூடியது. மானிட்டரி பாலிசி aims at controlling unemployment, exactly correct. So B 1 and 3 is correct. 141வது கேள்விக்கு 142வது கேள்வி, தமிழ்நாடு's HDI rank compared to national average is lower, higher, equal, not comparable, answer not known. ஆக்சுவலா தமிழ்நாடோட HDI வந்து பாத்தீங்கன்னா as of 2022 ranking படி 0.709, while இந்தியா அதே 2022ல வந்து எவ்வளோல இருந்ததுன்னா 0.685. ஸோ ஆன் எனி ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஆவரேஜை விட தமிழ்நாடோட ஆவரேஜ் ஹையராக தான் இருக்கு. அப்போ தமிழ்நாடோட HDI ரேங்க் அப்படின்னு பார்த்தோம்னா ஹையர். தமிழ்நாட்டின் மனித மேம்பாட்டு குறியீடு தேசிய சராசரியுடன் ஒப்பிடும் பொழுது உயர்ந்தது. 142வது கேள்விக்கான பதில் பி, உயர்ந்தது. 143வது கேள்வி, பின்வரும் கொள்கைகளை அவற்றின் நோக்கங்களுடன் பொருத்தவும். நிதி கொள்கை முன்னாடியே பார்த்தோம், நிதி கொள்கைன்றது வரவு செலவுகள் பத்தி பேசக்கூடியது. அப்ப வரி சீர்திருத்தங்கள், டாக்ஸ் ரெஃபார்ம்ஸ், கண்டிப்பா கவர்மெண்டோட வரவு சார்ந்து பேசக்கூடியதுதான் வரிகள். அப்ப ஏக்கு 2ன்னு போட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ரெண்டாவது பணவியல் கொள்கை, பணவியல் கொள்கைன்றது யாரு பண்ணக்கூடியது, ஆர்பிஐ பண்ணக்கூடியது. ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, வட்டி விகிதங்களை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்க, மேலே கீழே ஏற்றி அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தோட புழக்கத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த வட்டி விகிதத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய முக்கியமான
ஒரு டூல் தான் என்னன்னா ரெப்போ ரேட், ரெப்போ விகிதம். சரிங்களா? ஸோ அப்ப ரெப்போ விகித மாற்றம் அப்படின்றது யாரு? ஆர்பிஐ யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விதமான ஒரு பணவியல் கொள்கை சார்ந்த ஒரு டூல். அவ்வளவுதான். ஸோ அப்ப பிக்கான ஆன்சர் வந்து 1. நில சீர்திருத்தங்கள். ஸோ குத்தகை உரிமைகள் இருக்கு இல்லையா, டெனன்சி ரைட்ஸ், அதாவது ஒவ்வொரு ஆளும் வந்து அந்த நிலத்துல வந்து விவசாயம் பண்ணக்கூடியதுக்கான உரிமை. ஸோ அதை பத்தி பேசக்கூடியது. அப்ப நிலச்சீர்திருத்தங்கள் வந்து குத்தகை உரிமைகள். பசுமை புரட்சினா உயர் விளைச்சல் விதைகள், ஹை ஈல்ட் வெரைட்டி சீட்ஸ்ன்னு பாக்குறோம் இல்லையா, முக்கியமா ரைஸ் வீட்டுக்கு இல்லையா, அரிசி மற்றும் கோதுமைகளுக்காக பாக்குறோம் இல்லையா, நெல் மற்றும் கோதுமைகள். ஸோ அதுதான். ஸோ பசுமை புரட்சிக்கு உயர் விளைச்சல் விதைகள், இதுவும் சரிதான். அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து 2, 1, 3, 4. ஆங்கிலத்தில் வந்து பார்த்தோம்னா ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா டாக்ஸ் ரெஃபார்ம்ஸ். ஸோ டாக்ஸ் அப்படின்றது இன்கம் சைட் ஆஃப் த கவர்மெண்ட் பத்தி பேசக்கூடியது. ஃபிஸ்கல்னாலே கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல வரக்கூடியது. மானிட்டரி பாலிசினா ஆர்பிஐயோட கண்ட்ரோல்ல வரக்கூடியது. ஆர்பிஐ எப்படி வந்து மானிட்டரி மணி சப்ளைவை, பணப்புழக்கம்ன்றது மணி சப்ளை. இந்த மணி சப்ளைவை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து ரெகுலேட் பண்றது மூலமா, மேல கீழே கம்மி பண்றது மூலமா. ஸோ அந்த வகையில ரெப்போ ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது மானிட்டரி பாலிசி கீழே வந்துருது. லேண்ட் ரெஃபார்ம்ஸ் பொறுத்த வரைக்கும் டெனன்சி ரைட்ஸ் அண்ட் கிரீன் ரெவல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஹை ஈல்ட் வெரைட்டி சீட்ஸ் ஃபார் வீட் அண்ட் ரைஸ். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஏ. 143. 144 பார்த்தோம்னா ஜிஎஸ்டி இஸ் அ டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா ஜிஎஸ்டி வந்து நுகர்வோர் சார்ந்த வரி. எங்க வந்து நுகரப்படுதோ, அதாவது கன்சம்ஷன் பண்ணப்படுதோ அந்த இடத்துல தான் வந்து வரி விதிக்கிறாங்க, இந்த ஜிஎஸ்டின்றது போடுறாங்க. அதனால இது ஒரு டெஸ்டினேஷன் பேஸ்டு டாக்ஸ்ன்றது கரெக்ட் தான். இட் இஸ் ஷேர்டு பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட் பேஸ்ட் ஆன் கன்சம்ஷன், அதுவும் சரிதான். ஸோ அதோட எந்த இடத்துல கன்சம்ஷன் நடக்குதுன்றதை பொறுத்து தான் இவங்களுக்கான இந்த வரிகள் வந்து அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணப்படுது. அந்த வகையில பார்த்தா ரீசனும் கரெக்ட், அசர்ஷனும் கரெக்ட். போத் ஏ அண்ட் RR2 ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ ஏ தான் அதுக்கான ஆன்சர். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம். ஜிஎஸ்டி ஒரு இலக்கு அடிப்படையிலான வரி. கண்டிப்பா, அதாவது நுகர்வோர் எங்க இருக்காங்களோ, கன்சியூமர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, ஒரு பொருளை வாங்குறவங்க எங்க இருக்காங்களோ, எங்க வாங்கப்படுதோ அங்கதான் ஜிஎஸ்டியும் போடப்படும். இப்ப சென்னையில கார் தயாரிக்கிறாங்க, ஆனா அந்த காரை வந்து உத்தரப்பிரதேசல வாங்குறாங்க. அப்ப இந்த வரி அப்படின்றது உத்தரப்பிரதேசல தான் போடப்படும். அதுக்கான ஷேர் இப்ப இதுல வந்து சிஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்டோட ஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் கவர்மெண்டோட ஜிஎஸ்டின்னு போடுவாங்க. இப்ப ஸ்டேட் ஜிஎஸ்டிக்கான காசு யாருக்கு போகும்? உத்தரப்பிரதேசத்துக்கு தான் போகும். என்னதான் அந்த பொருளை தமிழ்நாடு தயாரிச்சினாலும் இந்த பொருள் எங்க நுகரப்படுதோ அந்த நுகர்வோர் இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு தான் இந்த ஜிஎஸ்டியோட அமௌண்ட்டும் போகும். அதனாலதான் இத இலக்கு, எந்த இடத்துல டெஸ்டினேஷன் அந்த பொருள் போய் சேருதோ அதை வச்சுதான் இந்த வரி போடுறாங்க, இலக்கு அடிப்படையிலான வரி. அதே சமயம் இந்த இது வந்து நுகர்வு அடிப்படையில எவ்வளவு கன்சம்ஷன் பண்றாங்கன்ற பேசிஸ்ல மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் வந்து பகிர்ந்தளிக்கப்படுகிறது. ரெண்டுமே சரிதான். ஸோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் உண்மை. ஆர் என்பது ஏவின் சரியான விளக்கம். நெக்ஸ்ட் 146 கொஸ்டின். எஜுகேஷன் இன் இந்தியா இஸ், அதாவது இந்தியாவில் கல்வின்றது என்ன? ஒரு கன்கரண்ட் சப்ஜெக்ட், பொதுப்பட்டியல். அதாவது 42வது அரசியல் சட்ட திருத்தம் 1976 என்ன பண்றாங்க, ஒரு 5 முக்கியமான சப்ஜெக்ட்ஸை வந்து மாநில பட்டியல இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாத்திராங்க. அதுல ஒண்ணுதான் எஜுகேஷன். ஸோ அந்த 5 சப்ஜெக்ட்ல ஒண்ணுதான் எஜுகேஷன். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் சி, கன்கரண்ட் லிஸ்ட், பொதுப்பட்டியல். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 157. மேட்ச் தி ஃபாலோவிங் டைனாசிட்டிஸ் வித் their capitals. பின்வரும் வம்சங்களை அவற்றின் தலைநகரங்களுடன் பொருத்தவும். ஸோ ஃபர்ஸ்ட் குப்தர்கள். ஸோ குப்தர்கள்னா பாடலிபுத்திரம் தான் அவங்களோட தலைநகரமா இருந்தது. ஸோ ஏக்கு 1 தான் இருக்கணும். ஏக்கு 1 அப்படின்னாலே you will get the answer. ஏ தான் ஆன்சர். 1, 2, 3, 4. அப்ப டெல்லி சுல்தானர்களோட கேபிட்டலா தௌலதாபாத். ஆக்சுவலா டெல்லி சுல்தானர்களோட கேபிட்டலா டெல்லி இருக்கும். பின்னாடி முகமது பின் துக்ளக்கோட பீரியட்ல என்ன பண்ணுவார்னா டெல்லி டு தௌலதாபாத் கேபிட்டலை ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்றத டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த கேள்வியில என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெல்லி சுல்தான் தௌலதாபாத் அப்படின்ற கேபிட்டல் வந்து கொடுத்துருக்காங்க. ஜென்ரலா வந்து அவங்களோட கேபிட்டலா டெல்லி அப்படின்றது இருக்கும். பட் இடையில வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க ஒரு பிரீஃப் பீரியட் ஆஃப் டைம், கொஞ்சம் டைம் பீரியடுக்கு. அடுத்து முகலாயர்கள் பொறுத்த வரைக்கும் ஆக்ரா தான் அவங்களோட கேபிட்டல். முக்கியமா யார் பீரியட்லன்னா அக்பர் பீரியட்ல. மராத்தியர்கள் முக்கியமா வந்து ராய்கட் அப்படின்றது கேபிட்டலா சத்ரபதி சிவாஜி அவர்களோட டைம் பீரியட்ல இருக்கும். சிவாஜி அவர்களோட டைம் பீரியட். ராய்கட்ல தான் இவர் என்ன பண்ணுவார்னா முடிசூடுறது, அரியணை ஏறுறதே வந்து இந்த ராய்கட்ல தான் வந்து இது பண்ணியிருப்பாரு.
ஸோ இதுதான் லாஸ்ட் டைம் குரூப் 1ல கொஸ்டின். சிவாஜி தன்னோட கரோனேஷன் எங்க வந்து ஏறினாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ராய்கட். பழைய கேள்விதான், டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ இதுக்கான ஆன்சர் 157வது கேள்விக்கான ஆன்சர் வந்து ஏ 1 2 3 4. ஸோ 158th கொஸ்டின். கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆன் இண்டஸ் வேலி. ஸோ சிந்து பள்ளத்தாக்கு பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கவனிக்கவும் கேட்டிருக்காங்க. அதுல மொஹஞ்சதாரோவில் பெரிய குளியல் குளம் இருந்தது, சரிதான். மொஹஞ்சதாரோவில் பெரிய குளியல் குளமா இருக்கட்டும், பெரிய தானிய களஞ்சியங்களா இருக்கட்டும், எல்லாமே இருந்தது. எழுத்து இன்னும் வாசிக்கப்படவில்லை, ஆமா. இந்த சிந்து சமவெளி மக்களுக்குன்னு எழுத்து முறை இருக்கான்னா, ஆமா இருக்கு. ஆனா அவங்க என்ன எழுதுனாங்க அப்படின்றத, அவங்களோட எழுத்து முறைகளை நம்ம இன்னும் புரிஞ்சுக்கல. ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் ரைட்டா. குதிரைக்கு ஆதாரம் இல்லை, ஆமா. இவங்க கிட்ட வந்து குதிரைகள் வந்து பிரதானமா இருந்ததுக்கான எந்த விதமான ஆதாரமும் இல்லை. எது சரியானவன்னு கேட்டிருக்காங்க. மூன்றுமே சரி, சரிங்களா. டி ஆன்சர், மூன்றுமே சரி. ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ஆன் இண்டஸ் வேலி. மொஹஞ்சதாரோ ஹேட் கிரேட் பாத், கிரேட் கிரானரி எல்லாமே இருந்தது. இந்த ஸ்கிரிப்ட் இஸ் அன்டெசிஃபர்ட். எஸ், தேர் ஸ்கிரிப்ட் இஸ் அன்டெசிஃபர்ட். அந்த அவங்களோட ஸ்கிரிப்ட்ல என்ன சொல்ல வராங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. ஏன்னா எங்களோட ஸ்கிரிப்ட் எப்படிப்பட்டதுன்னா பிக்டோகிராபிக் ஸ்கிரிப்ட், சித்திர வரி வடிவிலான எழுத்து முறை, பிக்டோகிராபிக் ஸ்கிரிப்ட். அதனால நம்மளுக்கு என்ன பண்ண முடியலன்னா, இன்னும் அவங்க என்ன விஷயங்களை சொல்ல வராங்க, அவங்களோட எழுத்து முறையில என்ன சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்க முடியல. ஸோ செகண்ட் இஸ் ஆல்சோ கரெக்ட். தேர்ட் இஸ் நோ எவிடன்ஸ் ஆஃப் ஃபாஸ், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஆன்சர் வந்து டி ஆல் த 3. 159வது கேள்வி. பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா லெட் டு தி ஃபால் ஆஃப். தலைக்கோட்டை போர் இதன் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. விஜயநகர பேரரசு, அதாவது விஜயநகர எம்பையரோட வீழ்ச்சிக்கு வந்து வழிவகுத்தது. இந்த தலைக்கோட்டை போர் அல்லது சில இடங்கள்ல பேட்டில் ஆஃப் ரக்ஷஸ் தங்கடின்னு கொடுப்பாங்க. ரக்ஷஸ் தங்கடின்றது வில்லேஜ், கரெக்டான அந்த இடத்துல தான் நடந்திருக்கும். தலைக்கோட்டை அப்படின்ற இடத்துல ரக்ஷஸ் தங்கடின்ற வில்லேஜ்ல தான் இந்த போர் நடந்திருக்கும். ஒரு சைடு பாமினி சுல்தானிட்ஸ் எல்லாமே ஒன்னா சேர்ந்து வந்திருப்பாங்க. இன்னொரு சைடு விஜயநகர எம்பையரை ராமராயா லீட் பண்ணியிருப்பாரு, ராமராயா. ஸோ இந்த போர்ல வந்து பாமினிஸ் வந்து விஜயநகரை ஜெயிச்சு ஹம்பி அப்படின்ற அவங்களோட தலைநகரத்தை கம்ப்ளீட்டா டெவஸ்டேட் பண்ணியிருப்பாங்க, அழிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதோட விஜயநகரோட வீழ்ச்சி வந்து உருவாயிருக்கும். ஸோ 159வது கேள்விக்கான ஆன்சர் வந்து பி, விஜயநகர எம்பையர். 160வது கேள்வி. அசசன் ரீசன், சரிங்களா, கூற்று மற்றும் காரணம். டெல்லி சுல்தான்கள் இக்தா முறையை அறிமுகப்படுத்தினார். கண்டிப்பா இல்துத்மிஷ் இருக்கார் இல்லையா, இல்துத்மிஷ் தான் என்ன பண்றாரு, இக்தா முறையை வந்து அறிமுகப்படுத்துறாரு. பாரசீகம் அல்லது பெர்ஷியா, பாரசீகத்துல இதே மாதிரி வந்து நிலம் சார்ந்த நில வருவாய் முறை வந்து இருக்கு. அந்த முறையை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்தியாவில் இந்த இக்தா முறையை இல்துத்மிஷ் வந்து உருவாக்குறாரு. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இந்தியாவில் வந்தோடனே அவங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல நாணயங்கள், ஏன்னா வெளிநாட்டவர்கள் இல்லையா, நாணயங்கள் இதெல்லாம் கிடைக்காது. அதனால நாணயத்துல கேஷ் மூலமா காசு சேலரி கொடுக்க முடியாதனால நிலங்களை வந்து அவங்களுக்கு என்னவா கொடுக்குறாங்க, சேலரியா கொடுக்குறாங்க. அதன் மூலமா உருவானதுதான் இந்த இக்தா முறை. ஸோ இது அதிகாரிகளுக்கு நில வருவாய் ஒதுக்கீடு செய்தது. ஆமா, ரெண்டுமே சரிதான். ஏ மற்றும் 6 சரி. 6 ஆனது ஏவை விளக்குகிறது. ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா, டெல்லி சுல்தானேட்ஸ் இன்ட்ரோடியூஸ் த இக்தா சிஸ்டம். கரெக்டா சொல்லணும், இல்துத்மிஷ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இட் வாஸ் அ லேண்ட் ரெவன்யூ அசைன்மெண்ட் டு ஆஃபீஷியல்ஸ். ரெண்டுமே கரெக்ட். ஆன்சர் இஸ் ஏ. 160க்கு ஏ. 161 அப்ரைசிங்ஸ் அண்ட் லீடர்ஸ். சாந்தால் ரெபலியன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, ஜார்க்கண்ட்ல 1855கள்ல சித்து மற்றும் கன்கு அப்படின்ற 2 சகோதரர்களால உருவாக்கப்பட்டது. அதனால ஏக்கு 1 சரி. இண்டிகோ ரிவோல்ட் பொறுத்த வரைக்கும் 1859ல பெங்கால்ல உருவானது. ஸோ இண்டிகோ விளைவிக்கிறதுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க மக்கள். ஸோ அதை முன்னின்று நடத்தினவர் திகம்பர் பிஸ்வாஸ். விஷ்ணு பிஸ்வாஸ்னு இன்னொருத்தர் இருப்பாரு, திகம்பர் பிஸ்வாஸ்னு இன்னும் 2 பேர் இருப்பாங்க. ஸோ 2 விதமான ஆட்கள் இருப்பாங்க. 2 பேருமே சேர்ந்து தான் இந்த ரிவோல்ட்டை வந்து முன்னெடுத்து நடத்தியிருப்பாங்க. அடுத்து சி, மாப்ளா ரெபலியன் கேரளால 1830கள்ல இருந்தே ஆரம்பிச்சிருக்கும். ரொம்ப ஃபேமஸ் எப்பன்னா 1921ல. ஸோ அதுக்கான முக்கியமான லீடர் வந்து வரியன் குணான். அடுத்து பைக்கா ரெபலியன் பொறுத்த வரைக்கும் 1817ல ஒடிசால குர்தா அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யார் அப்படின்னா பக்ஷி ஜகபந்து வித்யாதார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. ஸோ இந்த 4க்குமே ஏ 1 2 3 4 வரிசையா வந்து கரெக்ட். ஸோ 161வது கேள்விக்கு ஏ 1 2 3 4. ஸோ இதோட இயர்ஸ் அண்ட் பிளேசஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. 162வது கேள்வி. த ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஐஎன்சி வாஸ் பிரிசைடட் ஓவர் பை.
இந்திய தேசிய காங்கிரசின் முதல் அமர்வுக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி WC பானர்ஜி. 1885ல நடந்தது, பாம்பேல நடந்திருக்கும். ஸோ அதுக்கான தலைமை யாரு தாங்குற அப்படின்னா WC பானர்ஜி. இந்த ஐஎன்சி உருவாகிறதுக்கு முக்கியமான ஒரு தலைமை கர்த்தாவா இருந்தவர் தான் ஏஓ ஹியூம், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். ஆனா அவர் எந்த ஒரு அவையிலுமே அவர் என்ன பண்ணிருக்க மாட்டார், பிரிசைட் ஓவர் பண்ணிருக்க மாட்டாரு. தாதாபாய் நவ்ரோஜியை பொறுத்த வரைக்கும் 3 முக்கியமான செஷன்ல வந்து அவர் வந்து பிரசிடென்டா இருந்திருப்பாரு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் செஷன், ஃபர்ஸ்ட் செஷனுக்கோட ஹெட் WC பானர்ஜி. 1886ல செகண்ட் செஷன் நடக்கும் கல்கட்டால. அதுக்கான தலைவரா யார் இருந்திருப்பாருன்னா தாதாபாய் நவ்ரோஜி. அது மட்டும் இல்லாம 1893ல லாகூர்ல ஒரு செஷன் நடந்திருக்கும். அதுக்கும் இவர் தான் தலைமை தாங்கியிருப்பாரு. கடைசி 1906ல அகைன் கல்கட்டால இன்னொரு செஷன் நடந்திருக்கும். அதுக்கும் இவர் தான் தலைமை தாங்கியிருப்பாரு. சுரேந்திரநாத் பானர்ஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1895ல பூனேல ஒரு செஷன் நடந்திருக்கும். அதுக்கு தலைமை தாங்கியிருப்பாரு. இதான் இந்த மற்ற மூணு லீடர்ஸ் பத்தின பேசிக் வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன் அப்படின்னு கேட்டதுனால ஆன்சர் வந்து WC பானர்ஜி. ஸோ முதல் ஆங்கிலேயர் வந்து ஐஎன்சியை பிரசைட் ஓவர் பண்ணது அல்லது தலைமை தாங்கியவர் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா, முதல் ஆங்கிலேயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜார்ஜ் யூல். 1888ல அலகாபாத் நடந்த ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்கினார், ஐஎன்சி கூட்டத்துக்கு. இவர் தான் முதல் ஆங்கிலேயர். நெக்ஸ்ட் 163வது கேள்வி. ஸோ ஒரு சைடு லீடர்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பகத்சிங். பகத்சிங்னா லாகூர் சதி வழக்கு நம்மளுக்கு தெரியும். ஸோ லாகூர் கான்ஸ்பிரசி கேஸ் தான் பகத்சிங் சார்ந்த விஷயங்கள். ஸோ அதுல தான் இவர் வந்து தூக்கிலிடவும் படுவார் பின்னாடி. HSRA அப்படின்றது ஹிந்துஸ்தான் சோசியல் ரிப்பப்ளிகன் ஆர்மி அப்படின்றது. HRA வந்து சந்திரசேகர் ஆசாத் வந்து உருவாக்கி இருப்பாரு. பின்னாடி அது சந்திரசேகர் ஆசாத் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு சில பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். கக்கோரி ட்ரெயின் ராபரி 1924ல நடந்திருக்கும். அதுல வந்து ஒரு தோல்வி ஏற்பட்டதுனால பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இதே அமைப்புல இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் சேர்ந்து இந்த அமைப்பை 1927-28ல மீள் உருவாக்கம் பண்ணுவாங்க. அப்பதான் இதோட பெயரை மாற்றுவாங்க. HSRA, ஹிந்துஸ்தான் சோசியல் ரிப்பப்ளிகன் ஆர்மி அப்படின்னு வந்து மாத்துவாங்க. ஸோ அதான் பகத்சிங்கோடது சார்ந்தது. ரவீந்திரநாத் தாகூர் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்தப்ப அவருக்கு கொடுக்கப்பட்ட நைட்ஹுட் பட்டம் இருக்கு இல்லையா, அந்த வீர திருமகன் பட்டத்தை வந்து துறந்திருப்பாரு. அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் பொறுத்த வரைக்கும் நேதாஜி மற்றும் ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ் இதெல்லாம் இவருக்கு சார்ந்தது. யங் இந்தியா இந்த நாளிதழ் வந்து யாருக்கானதுன்னா மகாத்மா காந்திக்கு சார்ந்தது. ஸோ ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் A 2341. பகத்சிங்கா லாகூர் சதி வழக்கு மற்றும் HSRA. ரவீந்திரநாத் தாகூரை பொறுத்த வரைக்கும் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு தன்னோட பட்டத்தை துறந்தார். சுபாஷ் சந்திர போஸ் பொறுத்த வரைக்கும் நேதாஜி மற்றும் ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ். மகாத்மா காந்தி பொறுத்த வரைக்கும் யங் இந்தியா. 163வது கேள்விக்கு A. நெக்ஸ்ட் 164 கொஸ்டின். கூற்று மற்றும் காரணம். சத்தியாகிரகமும் ஆயுத போராட்ட இயக்கங்களும் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக வெவ்வேறு உத்திகளை பிரதிநிதித்துவப்படுத்தின அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, சத்தியாகிரகம் அப்படின்றது ஒரு நான் வயலண்ட் ப்ரொட்டஸ்ட். அதே மாதிரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயுத போராட்டக்காரர்கள்லாம் வயலண்ட் ப்ரொட்டஸ்ட். ஸோ ரெண்டு பேருமே வெவ்வேறு விதமான யுத்திகளை தான் வந்து கையாண்டிருக்காங்க. ஸோ அனுஷீலன் சமிதி போன்ற ஆயுத குழுக்கள் வன்முறையை பயன்படுத்தின. அதே சமயம் சத்தியாகிரகம் தார்மீக பலத்தை மையமாக கொண்டது. ரெண்டுமே வந்து சரிதான். ஒண்ணு வந்து மோரல் ப்ரெஷர் கொடுக்கக்கூடியது தார்மீக பலம், இன்னொன்னு வந்து ஆயுதங்கள் மூலமா வந்து ஒரு விதமான அழுத்தங்களை வந்து உருவாக்கக்கூடியது. ஸோ ரெண்டும் வெவ்வேறு விதமான போராட்ட அமைப்பை வந்து கொண்டது. அப்ப ரெண்டுமே சரிதான். A மற்றும் 6 இரண்டும் சரி. 6 ஆனது ஏவோட சரியான விளக்கமும் கூட. A ஆன்சர். ஆங்கிலத்துல அசெஷன் அண்ட் ரீசனிங் பார்த்தோம்னா சத்தியாகிரகா அண்ட் மிலிட்டன்ட் மூவ்மெண்ட்ஸ் ரெப்ரசன்டட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். ஆமா, ஒவ்வொருத்தவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ், ஒருத்தவங்க வயலன்ட் ஸ்ட்ராட்டஜி, இன்னொருத்தவங்க நான் வயலன்ட் ஸ்ட்ராட்டஜி. So militant groups like Anushilan Samiti used violence while Satyagraha used moral force. ரெண்டுமே கரெக்ட் தான். So A is the answer for 164. 165th question. ஸோ முக்கியமான பர்சனாலிட்டிஸ், அவங்களோட ஃபீல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ருக்மணி தேவி அருந்தாளி. ஸோ இவங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் பரதநாட்டியம். ஸோ பரதநாட்டியத்தை ரிவைவல் பண்ணதுல முக்கியமா 20th centuryல ரிவைவல் பண்ணதுல இவங்களுக்கு முக்கியமான, இவங்க ஃபேமிலிக்கே முக்கியமான கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கு. ஸோ ருக்மணி தேவி அருந்தாளி பரதநாட்டியம் மறுமலர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றினார். ஹோமி பாபா உங்களுக்கே தெரியும், நியூக்ளியர் பிசிக்ஸ்.
இந்தியாவோட அணு இயற்பியல், அணு ஆயுதம் உருவாக்குறதுக்கான விதை போட்டதுல ஹோமி பாபாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்கு. ஸோ பிரேம்சந்த், சத்யாத்ரே அவங்களோட முக்கியமான கான்ட்ரிபியூஷனே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ பிரேம்சந்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இலக்கியம் சார்ந்து கோதான் அப்படின்ற முக்கியமான படைப்பு. அப்புறம் சத்யஜித் ரே பொறுத்த வரைக்கும் திரைப்பட தயாரிப்பு, அபு ட்ரையாலஜி அப்படின்ற ஒரு இது. ஸோ அவங்களோட படைப்புகளும் கொடுத்துட்டாங்க. அதனால நீங்க படைப்புகள் வச்சு கூட ஈஸியா போட்டுடலாம். ஸோ ஆன்சர் வந்து 165க்கு ஏ ருக்மணி தேவி அருந்தாலயா பரதநாட்டியம் ரிவைவல், பி பிரேம்சந்தா லிட்ரேச்சர் கோதான், ஹோமி பாபாவா நியூக்ளியர் பிசிக்ஸ், அண்ட் டி சத்யஜித் ராயா ஃபில்ம் மேக்கிங் அபு ட்ரையாலஜி. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் 165th கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏ 2134. ஸோ நெக்ஸ்ட் 166th கொஸ்டின், மொபைல் முத்தமா திட்டத்தின் கீழ் அறிமுகப்படுத்தப்பட்ட முக்கிய தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. QR குறியீடு பகிர்மான அட்டைகள் அதான் வந்து ஆன்சர். அதாவது இந்த ரேஷன் கார்டு ஷாப்ல இனிமே நம்ம வந்து அந்த ரேஷன் கார்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுல வந்து QR கோட் கான்செப்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இனிமே அதுல ஏதாவது டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா ஃபேர் பிரைஸ் ஷாப், நியாய விலை கடைகள்ல எல்லாம் QR கோட் மூலமே, இந்த குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் மூலமாவே அந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே நடத்திக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த மொபைல் முத்தமா திட்டத்தின் கீழே கொண்டு வரப்பட்ட முக்கியமான தொழில்நுட்பம், QR ரெஸ்பான்ஸ் கோட் ஃபார் ரேஷன் கார்ட்ஸ். ஏதான் ஆன்சர் 166க்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் 167, பின்வரும் இணைகளை கவனிக்கவும். பாலாறு. ஸோ பாலாறு உங்களுக்கு தெரியும், பாலாறு வந்து பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால்ல தான் ட்ரெயின் அவுட் ஆகும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வங்காள விரிகுடாவில் பாய்கிறது. சரி. அடுத்து மேட்டூர் அணையில தான், மேட்டூர் அணை வந்து காவேரி ரிவரோட பேசின்ல தான் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு, அது நம்மளுக்கு தெரியும். தர்மபுரி. அண்ட் இந்திரா சாகர் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நர்மதா ரிவரோட நதிக்கரையில வந்து கட்டப்பட்டிருக்கு இல்லையா. ஸோ நர்மதா ரிவர் அடிக்கடி வந்து எக்ஸாம்ல கேட்கக்கூடியது. என்னன்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னா இந்தியாவோட பெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர் எது அப்படின்னு சொல்லி கேட்டு அடிக்கடி ஆப்ஷன்ல நர்மதா இருக்கும். நர்மதா இல்லைன்னா இன்னொன்னு தாப்பி. சரிங்களா. ஸோ இது ரெண்டும் வெஸ்ட் ஃப்ளோவிங் முக்கியமான மேஜர் வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர்ஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றுமே சரிதான். அதாவது இந்திரா சாகர் டேம் ரிவர் நர்மதால தான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. மேட்டூர் டேம் காவேரியில தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பாலார் ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா பே ஆஃப் பெங்கால்ல தான் போய் ஃப்ளோ ஆகுது. ஆல் த்ரீ ஆர் கரெக்ட். அடுத்து 168th கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம். தமிழ்நாடு மலை மறைவு விளைவு காரணமாக குறைவான மழை பெறுகிறது. கண்டிப்பா இந்த ரெயின்ஸோட எஃபெக்ட்னால தமிழ்நாட்டுக்கு வந்து குறைவான மழை இருக்குதான், இந்த மலை மறைவு விளைவுனால. ஸோ இந்த மலை மறைவு விளைவு எதனால ஏற்படுதுன்னு கொடுக்குறாங்கன்னா, கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தென்மேற்கு பருவமழையை தடுக்கின்றன அப்படின்னு சொல்றாங்க. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மலை மறைவு விளைவை உருவாக்குறது யாரு அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலையில மேற்கு தொடர்ச்சி மலை. அதுதான் வந்து இந்த தென்மேற்கு பருவமழையை வந்து என்ன பண்ணுது, அந்த பருவக்காற்றை வந்து தமிழ்நாட்டுக்கு வரவிடாம தடுக்குது. அப்ப கீழே இருக்க கிழக்கு தொடர்ச்சி மலைகள் அப்படின்னு கொடுத்திருக்குது தவறு. அப்ப ஏ சரி மற்றும் ஆறு வந்து தவறு. ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு receives a low rainfall due to rain shadow effect, correct. But the rain shadow effect is created by eastern ghats கிடையாது, western ghats. So A is true, R is false. 168வது கேள்விக்கு C தான் ஆன்சர். 169 கொஸ்டின், வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பின்வரும் வனவிலங்கு சரணாலயங்களும் அவங்களோட மாவட்டங்களையும் பொறுத்துக. ஸோ வேடந்தாங்கல் நமக்கு தெரியும், காஞ்சிபுரத்துல தான் வேடந்தாங்கல் சரணாலயம் இருக்கு. முண்டாந்துறை திருநெல்வேலி, களக்காடு கன்னியாகுமரி, பாயிண்ட் காலிமர் நாகப்பட்டினம். ஸோ எல்லாமே சரியா தான் வந்து மேட்ச் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் வந்து ஏ 1 2 3 4. வேடந்தாங்கல்னா காஞ்சிபுரம், முண்டாந்துறைனா திருநெல்வேலி, களக்காடுனா கன்னியாகுமரி, பாயிண்ட் காலிமர்னா நாகப்பட்டினம். 170 தமிழ்நாடோட கோஸ்ட் லைன் லென்த் கேட்டிருக்காங்க. அஸ் பர் புக் வந்து பாத்தீங்கன்னா 1076 கிலோமீட்டர் அப்படின்றது சரியான விடை தான். ஆனா இப்ப ரீசெண்டா இந்தியன் கவர்மெண்ட் வந்து கோஸ்டல் லென்த் எல்லாத்தையுமே ரீவிசிட் பண்ணி ரிவைஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து 1971 டேட்டா படி 1076 கிலோமீட்டர். இப்ப ரிவைஸ்டு டேட்டா படி தமிழ்நாட்டோட கோஸ்டல் லென்த் எவ்வளவு அப்படின்னா 1068 கிலோமீட்டர். அதே மாதிரி இந்தியாவோட டோட்டல் கோஸ்ட் லைன் 1971 எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 7516.6 கிலோமீட்டர். இப்ப ரிவைஸ்டு வந்து பாத்தீங்கன்னா 11,098.81 கிலோமீட்டர். இது ரிவைஸ்டு இப்ப இருக்குது, கரண்ட் டேட்டா, கரண்ட் அஃபேர்ஸ். இது வந்து நம்ம புக்ல இருக்க டேட்டா. இது ரெண்டுமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாடோட கரண்ட் அஃபேர்ஸ் டேட்டானா 1068 கிலோமீட்டர், புக் டேட்டானா 1076 கிலோமீட்டர். ஸோ இங்க வந்து புக் டேட்டா வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காங்க 1076 கிலோமீட்டர்.
நெக்ஸ்ட் 171வது கேள்வி, கூற்று மற்றும் காரணம். கருத்தாக்க கற்றல் அறிவியல் மனப்பான்மையை ஊக்குவிக்கிறது. கண்டிப்பா இது மனப்பாட முறைகளை விட பகுத்தறிவு சக்தியை ஊக்குவிக்கிறது. அதுவும் சரிதான். அதாவது ஒரு கான்செப்சுவல் லேர்னிங், புரிஞ்சு படிக்கிறது அப்படின்றது நம்மளோட சயின்டிபிக் டெம்பர், அறிவியல் மனப்பான்மையை வந்து விரிவுபடுத்துதுன்னா கண்டிப்பா. அதே மாதிரி இந்த அறிவியல் மனப்பான்மை பெருகும் போது நமக்கான பகுத்தறிவு சக்தியும் வளருது அப்படின்னா அதுவும் சரிதான். ஸோ இட் என்கரேஜஸ் பவர் ஆஃப் ரீசனிங் ஓவர் ரோட் மெத்தட்ஸ். ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஏ தான் ஆன்சர். 172 ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. டிஎன்ஏ அப்படின்றது டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆமா, டிஎன்ஏன்றது டபுள் ஹெலிக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான், அதுல ஒன்றும் மாற்றமே கிடையாது. ஆர்என்ஏ வந்து சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தான். எஸ், ஆர்என்ஏ இஸ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட், அதுவும் ரைட் தான். டி, என்சைம்ஸ் ஆர் பயோ கேட்டலிஸ்ட். ஆமா, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயோ கேட்டலிஸ்ட் தான். ஏதாவது எந்த ஒரு பர்டிகுலர் செயலையுமே நம்மளோட உடம்புல தூண்டக்கூடிய ஒரு வினை செயலை வந்து செய்யக்கூடியதான் அந்த என்சைம்ஸ் எல்லாம். ஸோ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா நொதிகள் உயிர் வினையூக்கிகள். ஆமா, இந்த நொதிகள் அதாவது இந்த என்சைம்ஸ்ன்றது ஏதாவது ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய வினை செயல்களை வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடிய, ஏதாவது ஒரு வகையில உந்துதல் கொடுக்கக்கூடிய வேலைகளை வந்து பண்ணக்கூடியது. ஆர்என்ஏ அப்படின்றது ஒற்றை இலை, டிஎன்ஏன்றது இரட்டை சுருள் கான்செப்ட், அதாவது அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல உடையது. எல்லாமே சரிதான். புரோட்டீன்ஸ் ஆர் மேட் ஆஃப் நியூக்ளியோடைட்ஸ், அதாவது புரதங்கள் நியூக்ளியோடைடுகளால் ஆனவை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கிடையாது, புரோட்டீன்லாம் அமினோ ஆசிட்ஸ், அமினோ அமிலங்களால் ஆனவை, அமினோ ஆசிட்ஸ் நாட் நியூக்ளியோடைட்ஸ். ஸோ சி தான் இதுக்கு தவறான கூற்று. 173வது கேள்வி, மனித நோய்கள் பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். நீரிழிவு நோய் இன்சுலின் குறைபாட்டால் ஏற்படுகிறது. ஆமா, ஆக்சுவலா உடம்புல வந்து பாத்தீங்கன்னா இன்சுலினோட குறைபாடு என்ன காரணங்களால உருவாகுதோ அதன்படி இந்த நீரிழிவு நோய்களை நம்ம 1 டயபெட்டிஸ் 1, டயபெட்டிஸ் 2 சொல்லிட்டு வகைப்படுத்துவோம். ஸோ இன்சுலின் குறைபாட்டால் உருவாகிறது தான் இந்த நீரிழிவு நோய். அடுத்து எய்ட்ஸ் HIV வைரஸால் ஏற்படுகிறது. இது காமன், அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். காச நோய் காற்று மூலம் பரவுகிறது. ஆமா, அந்த இருமுறது, தும்புறது, இந்த மாதிரி இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த காச நோய் வந்து பரவக்கூடியது தான். ஸோ இந்த மூன்றுமே சரிதான், 3 கூற்றுமே சரிதான். டி, ஆங்கிலத்துல வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ் இஸ் டியூ டு இன்சுலின் டெஃபிஷியன்சி, எய்ட்ஸ் இஸ் காஸ்ட் பை HIV வைரஸ், டியூபர்குலோசிஸ் ஸ்ப்ரெட்ஸ் வியா ஏர். மூணுமே கரெக்ட் தான், ஆல் 3. நெக்ஸ்ட் 174, த டாப்லர் எஃபெக்ட் இன் சவுண்ட் இஸ் அப்சர்வ்ட் இன், அதாவது ஒலியில் டாப்லர் விளைவு எந்த இடத்துல, கீழே கொடுத்திருக்க 4 விஷயங்கள்ல எங்கு காணப்படுது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. டாப்லர் எஃபெக்ட் இன் சவுண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுண்ட் அப்படி ரிலேட்டடா சைரன் மட்டும்தான் இருக்கு, ஆம்புலன்ஸ் சைரன். நீங்க இந்த கொஸ்டினே உங்களுக்கு கான்செப்டே தெரியலன்னாலும் சவுண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா, ஒலி, அதை வச்சே நீங்க வந்து இதுக்கான ஆன்சர்ஸ் நம்ம போடலாம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ. ஸோ டாப்லர் எஃபெக்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வினை, அது சவுண்டா இருக்கலாம், இல்ல ஒரு லைட்டா இருக்கலாம், ஒரு வேவா இருக்கலாம், இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ், இத அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு அப்சர்வர். இவங்க 2 பேரும் அருகில் வர 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 என்ன ஆகும் அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அளவு, அது வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும் அப்படின்றதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு இடத்துல நிக்கிறீங்க, ஆம்புலன்ஸ் தூரத்துல வருது, சவுண்டு கேட்கும் நம்மளுக்கு. அது பக்கத்துல வர 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 என்ன ஆகும், அதோட சவுண்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குமா, இதைத்தான் வந்து டாப்லர் எஃபெக்ட்னு சொல்றாங்க. இந்த இடத்துல சவுண்டு ஒலி கேட்டிருக்கறனால இங்க ஏ. ஸோ இங்க வந்து டாப்லர் எஃபெக்ட் இன் சவுண்டை வந்து விளக்கக்கூடியது ஆப்ஷன் ஏ, ஆம்புலன்ஸ் சைரன்ஸ் இன் சேஞ்சிங் பிட்ச். ஏ ஆன்சர். 175வது கேள்வி, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆன் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர். ஸோ முதல்ல பொருள்களின் பண்புகள் பற்றி பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். பிளாஸ்மா பொருளின் 4வது நிலையை குறிக்கிறது. ஸோ திடம், திரவம், வாயு, இது வந்து முதல் 3 நிலைகளை வந்து குறிக்குது. 4வது நிலை பிளாஸ்மா, கரெக்ட் தான். பாகுத்தன்மை திரவங்களின் பண்பு, எஸ். விஸ்காசிட்டி, அதாவது ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல எவ்வளவு வேகமா வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா திரவங்களின் பண்பு தான். இப்போ ஒரு தண்ணியா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேனா இருக்கட்டும், ஒரு ஆயிலா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன ஆகும், ஒரு ஃப்ளோர்ல விழுந்துருச்சு, ஒரு தரையில விழுந்துருச்சுன்னா அது என்ன ஆகும், அப்படியே வந்து மெதுவா ஃப்ளோ ஆகும், ஒரு இடத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நகர்ந்து போகும். ஸோ அப்ப இந்த பகுத்தன்மை அல்லது விஸ்காசிட்டி அப்படின்றது ஒரு லிக்விடோட ப்ராப்பர்ட்டி தான். ஒரு கல்லு போய் அந்த மாதிரி நகருமா, நகராது. ஸோ அதெல்லாம் வந்து அதுல நம்ம விட்னஸ் பண்ண மாட்டோம். அப்ப விஸ்காசிட்டின்றது ஒரு லிக்விடோட ப்ராப்பர்ட்டி தான். ஸோ அதை எப்படி நம்ம இது பண்ணோம்னா, ஒரு பொருள் எவ்வளவு வேகமா ஃப்ளோ ஆகுதோ
அதை பொறுத்து அதோட விஸ்காசிட்டி அதிகமா இருக்கா கம்மியா இருக்கான்னு சொல்லுவோம். ஒரு பொருள் ரொம்ப வேகமா மூவ் ஆச்சுன்னா லோ விஸ்காசிட்டி, ரொம்ப மெதுவா மூவ் ஆச்சுன்னா ஹை விஸ்காசிட்டி. ஒரு தண்ணிக்கு அதிகமா கம்மியான விஸ்காசிட்டியும், அதாவது கம்மியான பாகுத்தன்மையும், அதே மாதிரி ஒரு தேனுக்கு வந்து அதிகமான பாகுத்தன்மையும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ செகண்ட் வந்து கரெக்ட் தான். திரவங்களை விட வாயுக்கள் பரவல் வேகமாக நிகழ்கிறது. அதாவது டிஃப்யூஷன் அக்கர்ஸ் ஃபாஸ்டர் இன் கேஸ் தென் லிக்விட்ஸ். ஏன் அப்படின்னா நார்மலா வந்து ஒரு கேஸ் அல்லது வாயுக்கள் எடுத்துட்டோம்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா டென்சிட்டி ரொம்ப கம்மி, லோ டென்சிட்டி. ஸோ இது லோ டென்சிட்டி இருக்கிறதுனால இந்த வாயுக்கள் வந்து ரொம்ப வேகமா வந்து அது பரவல் வந்து நிகழ்குது. எதை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னா லிக்விட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இங்க இருக்க டென்சிட்டி டிஃபரன்ஸ் தான் என்ன பண்ணுது அப்படின்னா அதோட பரவல் தன்மையை, டிஃப்யூஷன் தன்மையை வந்து determine பண்ணுது. ஸோ மூணும் கரெக்ட் தான். ஆல் 3 ஆர் கரெக்ட். ஓகேங்களா? ஸோ 175th கொஸ்டினுக்கு பிளாஸ்மா இஸ் த ஃபோர்த் ஸ்டேட் ஆஃப் மேட்டர். எஸ். சாலிட், லிக்விட், கேஸ், அதை தாண்டி ஃபோர்த் ஸ்டேட் வந்து பிளாஸ்மா. விஸ்கோசிட்டி இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிக்விட்ஸ், விச் இஸ் ஆல்சோ கரெக்ட். லோ விஸ்காசிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா நார்மல் லிக்விட் வாட்டருக்கும், அதே சமயம் வந்து ஹை விஸ்காசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ்லி வந்து ஹனிக்கும் இருக்கு. டிஃப்யூஷன் அக்கர்ஸ் ஃபாஸ்டர் இன் கேசஸ் பிகாஸ் ஆஃப் லோ டென்சிட்டி. அடர்த்தி கம்மியா இருக்கிறதுனால வேகமா வந்து பரவுது. அவ்வளவுதான். ஸோ ஆல் 3 ஆர் கரெக்ட். 175th கொஸ்டின். தேங்க்யூ.